Guys, good morning, good afternoon, good evening. Good evening, guys. Good evening. How are you all doing today? All right. Can you all hear me, guys? Can you all hear me? Hi, Badger. There is a Badger here. Hi, da, Kirtishwaran. This session will also be helpful, da. But this session, we have collected all the questions that have appeared in fundamental general organic chemistry. All right. Simple da, simple session da. I know you guys have English board exam. So, question numbers nariya paakla. Ana we will not spend too much time on each question. Enga thevayo anga mattum paakala. Okay. இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே நம்ம சிபிசிலையும் கவர் பண்ண ஃபண்டமெண்டல்ஸ் தான். இன்ட்ரெஸ்டிங் திங், ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமில் அதுவும் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஃபண்டமெண்டல்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸ், ஓகே, மோஸ்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல்ஸ் சிபிஎஸ்சி ஃபண்டமெண்டல்ஸ் தான். ஓகே, recording available, obviously, of course it is available. Will Shimon sir teach for JEE? Shimon sir will teach everywhere da. Every teacher has that ability to teach everywhere. In this channel, yeah, I think we will wait and see. Nice na Rishi, nice to see you also. Continue this up to JEE April attempt. Yes da, that's the plan. March irukku, we are in March 10th. Enna date inniki? 11th. Today is March 11th. And all the way till the April attempt. Okay, organic chemistry mattum illama physical chemistry, inorganic chemistry எல்லாத்தையும் சேர்த்து பார்த்துலாம். இஸ் திஸ் செஷன் இனஃப் ஃபார் ஜிஓசி? ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு செஷனில் முடிகிற விஷயம் கிடையாது, ஓகேவா? ஆனால் இந்த செஷனில் நான் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். ஆனால் இதை மீறியும் சில டாபிக்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்பெசிஃபிக் டாபிக்ஸ், ஆல்கைல் ஹாலைட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ், அதெல்லாம் இருக்குல்ல. ஆல்கைல் ஹாலைட்ஸு, ஆல்கஹால்ஸு, ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ், கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அமீன்ஸு, பயோமாலிக்யூல்ஸ், இது எல்லாமே மொத்தமாக பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, அதே தான்டா செந்தமிழன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்றது ஒரு கடல். பட் யா, நம்ம துணிஞ்சு இறங்கி நீந்தி பார்த்துருவோம் என்ன இப்போ. ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி PYQ செஷன் தாண்டா இது. திஸ் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஃபார் ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஏதாவது நீஷ் டாபிக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஆல்கைல் ஹாலைட்ஸ், ரியாக்ஷன்ஸ் அப்படின்னா, ஐ ஹவ் ரிமூவ் தோஸ் கொஷின்ஸ், kept only general organic chemistry. அப்பனா என்னென்ன டாபிக் நம்ம இன்னைக்கு பார்ப்போம்னு பார்த்துடலாமா? So the topics that we will see today in general organic chemistry. Okay, first எடுத்த உடனே we are going to see IUPAC nomenclature, PYQ தான். ஓகே, general organic chemistry PYQ, fundamentals எடுக்கல. ஃபண்டமெண்டல்ஸ் எங்கே தேவையோ அங்கே மட்டும் சொல்லிவிட்டு கொஷின் தான் சால்வ் பண்ண போகிறோம், ஓகேவா? வி வாண்ட் டு கோ ஃபாஸ்ட். ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு நிறைய டார்கெட் இருக்குது, நம்மளோட டார்கெட் ரொம்ப ஹையாக இருக்குது. ஓகே, அதனால் வி வில் ஸ்டிக் டு தி கொஷின்ஸ். நவ் IUPAC நாமன்க்ளேச்சர் இருக்குது, அதுக்கப்புறம் ஐசோமெரிசம் கண்டிப்பாக இருக்குது. ஐசோமெரிசமில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கடா. டுடே ஐ வாஸ் ஏபிள் டு செக் ஆல் தீஸ் கொஷின்ஸ். ஓகே, IUPAC நாமன்க்ளேச்சர், ஐசோமெரிசம், இதுக்கப்புறம் இன்டர்மீடியட்ஸ், reaction, intermediates, அதோடைய hybridization and so on so forth. அப்புறம் electron displacement effects, ஓகே. நேச்சர் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் நீங்கள் கெமிக்கல் பாண்டிங்ன்ற சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க, டைபோல் மொமெண்ட், அதெல்லாம் கூட வரும். அண்ட் லாஸ்ட்லி பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ் and qualitative and quantitative analysis. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸில் தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டாபிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்சர் சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஒவ்வொரு கொஷினாக வரும்போது. ஓகே, 28. What can you do to solve more problems? What you can do to improve your knowledge in JEE? You solve as many problems. ஒரு கொஷின் சால்வ் பண்ணும்போது கீ பார்க்கறதுக்கு முன்னாடி யூ மேக் ஷுர் யூ அண்டர்ஸ்டாண்ட் த கொஷின். கீயை டைரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா ஓ இதான் ஆன்சர் அப்படின்னு மூவ் பண்ணிடக்கூடாது.
உனக்கு அந்த ஃபண்டமெண்டல் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற வரைக்கும் யூ ஹாவ் டு கீப் லுக்கிங் அட் இட். ஓகே, ஃபார் ஜிஓசி திஸ் இஸ் இனஃபா? மோஸ்ட்லி திஸ் இஸ் இனஃப்டா. இதோட ரிலேட்டட் கான்செப்ட் மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். ஓகேவா, நம்ம வந்து ரிவிஷன் தானே பண்ணுறோம். இதை மீறி சில கொஷினில் இருக்கிறதெல்லாம் நம்ம அந்தந்த சாப்டரில் பார்த்துப்போம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். சார் ஐஏடி ஈஸியா அப்படின்னா என்னதுடா சொல்ல வர? ஐஏடினா ஃபுல் ஃபார்ம் சொல்லு. தேங்க்யூ ஃபார் யுவர் லெக்சர்ஸ் இன் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 12. இட் வாஸ் வெரி யூஸ்ஃபுல். தேங்க்யூ ஸோ மச் மா. பவன், வெரி குட். ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ டிட் யுவர் சிபிஎஸ்சி எக்ஸாம் வெல். 11th போர்ஷன் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்ன? இதோ இதான்டா, ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஹைட்ரோகார்பன்ஸ், ஈக்குலிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ், அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட் சாப்டர் கிளாஸ் 11ல். 6 சாப்டர். ஐசர் எக்ஸாமா? டே ஜேஇ மெயின்ஸ் கம்பேர் பண்ணினா எல்லாமே ஆன் பார் தான்டா இருக்கும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அது வந்து ஐஏஎஸ்சிக்கு ஒரு எக்ஸாம் வச்சுருந்தாங்க முன்னாடி. But now it is not there anymore. Okay guys, let's start with the first question. Make sure you guys subscribe to JEE Vati and like, share, all those things, basic things. Okay, so let's start with general organic chemistry. We are going to start from 2020 to 2024. இது ஏன் நம்ம இவ்வளோ இந்த ரேஞ்ச் ஸ்டார்டிங்கில் பண்ணுறோம் அப்படின்னா, I noticed that the questions were more comfortable in this range. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகேவா, ஹாஃப்லேயே சென்டம் போயிடுச்சா? ஷே, ஜஸ்ட்டு மிஸ். ஓகேடா, பார்த்துக்கலாம் விட. நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் ஒரு 1 or 2 hour இருந்துட்டு போயிடுறா, நோ ப்ராப்ளம்டா. அதுக்குள்ளே நம்ம மேஜர் கான்செப்ட்ஸ் கவர் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் நீ இங்கிலீஷ் எக்ஸாம் படிச்சுக்கோ, நோ இஷ்யூ. ஆர் இங்கிலீஷ் எக்ஸாம் உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு மாதிரி தோணுச்சுன்னா நீ ரெக்கார்டட் பார்த்துக்கோ, வாட்ஸ் தேர். ஓகேவா, எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ரெக்கார்டட் பார்த்துக்கோ. பட் வி ஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கணும், அதுக்காக தான். ஓகே, எஸ் மிதுன், எஸ் எஸ் எஸ். ஓகே, ஸ்டார்டிங் கைஸ். 2020-2024ல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக, ஈஸியாக, டைரெக்டாக கொஷின்ஸும் கேட்டிருக்காங்க, ஒரு 1 or 2 ஸ்டெப் கொஷினும் கேட்டிருக்காங்க. அப்படிலாம் இல்லைடா, அப்படிலாம் சொல்ல முடியாதுடா. வாட் யூ ஆர் சேயிங் டெக்கனத்தான் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறா. செஷன் 2 ஏப்ரல் அட்டம் வில் பி டிஃபிகல்ட் தேன் ஜனவரி அட்டம் அப்படிங்கிறான். இது ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டிஃபிகல்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு நான் சொல்லிடுறேன். செஷன் 1ல் வந்து கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கும். கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன், ரிவிஷன் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கும். நடுவில் பிரேக் மாதிரி உனக்கு பெருசாக எதுவும் வராது எக்ஸப்ட் ப்ராக்டிகல்ஸ். ஓகேவா, அதனால் உனக்கு அந்த கண்டினியூட்டி இருக்கிறதுனால கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் கான்செப்ட்ஸ்லாம். பட் செஷன் 2ல் நடுவில் நிறையா சிபிஎஸ்சி எக்ஸாம் வரும், மற்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் வரும். நம்ம ப்ரிப்பரேஷன் டைமை விட இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுற டைம் தான் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் ப்ரிப்பரேஷன் இஸ் நெசசரி. ஓகே, கன்சிஸ்டண்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தெரியும். தட் இஸ் த இல்யூஷன். ஓகேவா, ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். டோட்டலி ஹவு மெனி லெக்சர்ஸ் ஐ கால்குலேட்டட், 1 சாப்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு லெக்சர் வர மாதிரி இருக்குடா. சம்திங் லைக் 16 to 18 லெக்சர்ஸ் மேக்ஸிமம், தட்ஸ் ஆல். அதோட முடிச்சிடலாம். இது லெக்சர் கூட இல்லை, இது சால்விங் செஷன். இது லெக்சர் தியரி கிடையாது இது. ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷினை சால்வ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அமினோ பென்சீன் அண்ட் அன்லின் ஆர் சேம் ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொஷின் தான். ஸோ தே ஆர் த சேம் அமினோ, யா அஃப்கோர்ஸ். அமினோ பென்சீன்னா பென்சீனில் ஒரு NH2 குரூப் இருக்குது. இதோடைய காமன் நேம், முன்னாடி காமன் நேம், இப்போ ரீடைன்டு IUPAC நேம் இஸ் அனிலின். அதுவும் சேம் தான். ஸோ தே ஆர் ஹேவிங் த சேம் ஸ்ட்ரக்சர், தே ஆர் த சேம் ஆர்கானிக் காம்பவுண்ட், ஆர் டிஃப்ரெண்ட் கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 is not correct. Very very simple. This is just a ஒரு precursor question mari. Okay, so let's start with the next question. So answer is option B. All right guys, ionic reactions. Ionic reactionsல intermediates என்னவா இருக்கும் சொல்லுங்க? obvious come on, work with me. Of course da Sriniti, of course. But you make sure that the fundamentals are there. ஒரு கொஷின் பண்ணும்போது அந்த கொஷின் எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறோம், எந்த ஃபண்டமெண்டல்லேருந்து அப்ரோச் பண்ணுறோன்றதை நீ புரிஞ்சு பண்ணினாலே 90+, 95+ வந்துடலாம். ஓகே, ஸோ வாட் ஆர் தி ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ்? ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். ரியாக்ஷன் இன்டர்மீடியட்ஸ், வாட் ஆர் தோஸ்? கார்போகேட்டையான் இருக்குது, கார்பானையான் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரீ ரேடிக்கல் இருக்கு. ஓகே, இதில் இது 2 தான் அயான்.
விஐடி எக்ஸாம் நீ ஐஐடி ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா விஐடி எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும்டா. த சேம் பேட்டர்ன் ஒன்லி. ஓகே யா. ஸோ இதில் ஃப்ரீ ரேடிக்கல் வந்து அயானிக் கிடையாது, இது நியூட்ரல் ஸ்பீசிஸ் தான். பட் கார்போகேட்டையான் கார்பானியான்லாம் அயான்ஸ். ஓகே ஸோ இது ஃபார்ம் ஆச்சுன்னா தான் உனக்கு அயானிக் ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும் ஈவன் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே அப்படின்னா what kind of cleavage, bond cleavage must happen in order to get carbocation carbanion? சொல்லுங்க. You guys know what is homolytic cleavage and heterolytic cleavage? Bond equal split ஆகுது, ஒரு எலக்ட்ரான் இந்த சைடு போகுது, இன்னொரு எலக்ட்ரான் இந்த சைடு போகுதுன்னா இதுக்கு பேர் என்னது? homolytic cleavage. இல்லை ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை, ரெண்டு எலக்ட்ரானும் ஒரே சைடு போகுது அப்படின்னா இந்த மாதிரி ஆரோ போடணும். ஓகே அப்போ என்ன கிடைக்கும்? உனக்கு அயான்ஸ் கிடைக்கும். இதுக்கு பேர் என்னது? ஹெட்ரோலைட்டிக் கிளீவேஜ். ஸோ வாட் இஸ் தி ஆன்சர் கைஸ்? கம் ஆன், ஐ நோ சம் ஆஃப் யூ ஆர் ஆல்ரெடி நோயிங் திஸ். எஸ், ஸ்ரீநிதி ஹஸ் ஆல்ரெடி ஆன்சர்ட். வெரி குட். அயான்ஸ் வேணும்னா ஹெட்ரோலைட்டிக் பாண்ட் கிளீவேஜ் வேணும். ஸோ திஸ் இஸ் கரெக்ட், திஸ் இஸ் ராங். ஃப்ரீ ரேடிக்கல் வேண்டாம், ஃப்ரீ ரேடிக்கல் வேண்டாம், ஃப்ரீ ரேடிக்கல் வேண்டாம். ஒன்லி பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே ஞாபகம் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஹோமோலைட்டிக்னா ஃப்ரீ ரேடிக்கல் வரும், ஹெட்ரோலைட்டிக்னா தான் அயான்ஸ் வரும். ஸோ வி வாண்ட் அயான்ஸ்ன்றதுனால ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். ஓகே நெக்ஸ்ட், ஜெல்டால் மெத்தட்ஸ் ஃபார் எஸ்டிமேஷன் ஆஃப் நைட்ரஜன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஜெல்டால் மெத்தட் என்னன்ட்டு? டெக்னோதான் அஃப்கோர்ஸ் டா. You can do it, don't worry. அப்படியே கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டே இரு, முடிச்சிடலாம். ஷியோர்டா பிளேஸ். டேய் இப்போ எல்லாரும் ஒரு இன்செக்யூரிட்டிலே இருக்கீங்கடா. செய்யும் போது செய்கிறத மட்டும் ஃபுல் ஃபோக்கஸில் செய்யுங்க, நல்லதே நடக்கும். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் இட், ஜஸ்ட் கீப் டூயிங் வாட் யூ ஆர் டூயிங் வித் ஃபுல் ஃபோக்கஸ், 100% ஃபோக்கஸ். இப்போ சொல்லுங்க, ஜெல்டால் மெத்தடில் காப்பர் சல்ஃபேட்டோட வேலை என்ன? சல்ஃபியூரிக் ஆசிட் போடுவோம், காப்பர் சல்ஃபேட் போடுவோம், அமோனியம் சல்ஃபேட் வரும். ஓகேவா? அதை நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ஹீட் பண்ணால் அமோனியா வரும். இதான் ஜெல்டால் மெத்தட். ஓகே இதான் ஜெல்டால் மெத்தட். ஓகே அதுக்கப்புறம் அந்த அமோனியாவை வந்து இன்னொரு ஆசிட் வச்சு நியூட்ரலைஸ் பண்ணி எவ்வளோ ஈக்குவலன்ஸ் வந்திருக்குன்னு கண்டுபிடிப்போம். ஞாபகம் இருக்கா ஜெல்டால் மெத்தடில்? ஐ வில் ஷோ யூ வாட் டு டூ. பட் இதில் காப்பர் சல்ஃபேட்டோட வேலை என்ன? வாட் டஸ் இட் டூ? ஜெல்டால் மெத்தட் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். காப்பர் சல்ஃபேட் ஆக்ட்ஸ் as catalytic agent. Reducing agent, oxidizing agent லாம் கிடையாது, catalytic agent. At the end of the reaction you will still have copper sulfate only. It does not change its nature. அப்படின்னா reducing சொல்லக்கூடாது, oxidizing சொல்லக்கூடாது, hydrolysis obviously சொல்லக்கூடாது. So this is the catalytic agent. That is the right answer. So ஜெல்டால் மெத்தடில் என்ன நடக்குது? N of organic compound, ஆர்கானிக் காம்பவுண்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்டம் ஆஃப் எண்ணும் in the presence of sulfuric acid and copper sulfate, it will be converted into ammonium sulfate, NH4SO4, NH4 twice SO4. இந்த அம்மோனியம் சல்ஃபேட்டில் நம்ம சோடியம் ஹைட்ராக்சைடு போட்டு ரிஃப்ளெக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அம்மோனியா வேப்பர்ஸ் வரும். இதை நம்ம வந்து ஆசிட் போட்டு டைட்ரேஷன் பண்ணிடணும். டைட்ரேஷன் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்விவலன்ஸ் ஆஃப் அம்மோனியா கிடைக்கும். This will be equal to number of moles of nitrogen atoms. இதிலிருந்து mass of nitrogen கண்டுபிடிச்சிடலாம். mass of nitrogen வச்சு percentage of nitrogen கண்டுபிடிச்சிடலாம். இதான் ஜெல்டால் மெத்தடோடைய ஃபண்டமெண்டல். ஓகே சிம்பிளாக ரொம்ப கிரவுண்ட் லெவல்ல இருந்து சொல்லணும்னா இப்படி தான் சொல்லணும். ஓகே குட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னது? நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் பாசிபிள் ஃபார் 2-chlorobutane. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சுக்கோங்க. பியூட்டேனுக்கு 4 கார்பன் வரும். ஓகே செகண்ட் பொசிஷனில் ஒரு குளோரின் இருக்கு, மீதி எல்லாம் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல CH3, இங்கே ஒரு ஹைட்ரஜன் வரும், இந்த இடத்துல CH2 CH3. ஓகே கைஸ், டு யூ கைஸ் நோ ஆப்டிக்கல் ஐசோமரிசம்? ஆப்டிக்கல் ஐசோமரிசம், ஸ்டீரியோ ஐசோமரிசமில் ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து ஜியோமெட்ரிக் ஐசோமரிசம், இன்னொன்று ஆப்டிக்கல் ஐசோமரிசம். பிளேஸ் ரஃப்லி 2 hours டா. வி வாண்ட் டு கம்ப்ளீட் சஃபிஷியன்ட் நம்பர் ஆஃப் ஸ்லைட்ஸ். ஒரு 2 மணி நேரத்தில் முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போச்சுனாலும் போகலாம்.
Okay, that's all. Yeah, but optical isomerism is not cis-trans. Geometrical isomerism தான் cis-trans. Optical isomerism optical isomerism cis-trans தான். ஐயோ என்னடா சொல்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம் இருங்கடா. ரெண்டு டைப் இருக்கா, geometrical isomerism and optical isomerism. Optical isomerismல chiral carbon வேணும்னு தெரியும்ல, chiral carbon. Geometrical isomerism cis-trans. ஓகேவா, இதான். ஓகே, now we are clear. All right, நம்ம வந்து ஆப்டிக்கல் ஐசோமரிசம் தான் கேட்குறோம். இந்த இடத்துல எவ்வளவு ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க, போட்டாச்சு. ஆப்டிக்கல் ஐசோமரிசம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதை கண்டுபிடிக்கணும், we should identify chiral carbons. Okay, this carbon is a chiral carbon. Chiral carbon அப்படின்னா carbon that is attached to 4 different groups of atoms. இங்கே 4 different groups இருக்கு பார், ஹைட்ரஜன், மீத்தைல், குளோரோ அண்ட் ஈத்தைல். 4மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா திஸ் காம்பவுண்ட் அதோடைய மிரர் இமேஜோட சூப்பர் இம்போஸ் ஆகாது. திஸ் காம்பவுண்ட் இஸ் கால்ட் as ஸோ asymmetric காம்பவுண்ட். ஓகே, இந்த கைரல் அப்படின்ற வேர்டு கை மாதிரி இருக்கிறதுனால தான். நிஜமாலே லாட்டினில் ஹீரான் அப்படின்னா ஹேண்டட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ யூ ஹாவ் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்ட், யூ கேனாட் சூப்பர் இம்போஸ் ஆன் டாப் ஆஃப் ஈச் அதர். இப்படி பண்ணாலும் நெயில்ஸ் வேறு வேறு டேரக்ஷனில் இருக்குது. தீஸ் ஆர் நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜஸ். ஓகே, asymmetric compounds have non superimposable mirror images. ஓகே, அதோட மிரர் இமேஜ் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா சூப்பர் இம்போஸ் பண்ண முடியாது. ஓகே, அப்படின்னா இது வேற காம்பவுண்ட், இது வேற காம்பவுண்ட். ஏசிமெட்ரிக் காம்பவுண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ் இருக்கு. நம்பர் ஆஃப் கைரல் காம்பவுண்ட்ஸை பொறுத்து இருக்கு. n = 1 அப்படின்னா 2^n = 2 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஸோ 2 ஐசோமர்ஸ் ஆர் பாசிபிள். ஒரு கைரல் கார்பன் இருந்தால் கண்டிப்பாக 2 ஐசோமர் இருக்கும். ஆனால் 2 இருந்துச்சுன்னா we have to see ஆப்ஷன்ஸ் இருக்குது. மீசோ காம்பவுண்ட் வருதா இல்லையா அதெல்லாம் பார்க்கணும். அந்த கொஸ்டின் வரும்போது நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் 2. வெல் டன். ஆல் ரைட், இப்போது எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸில் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் மெட்டா டைரக்டிங் குரூப்பு பார்த்துருக்கீங்களா? ஒரு சின்ன ரீகால் பண்ணிக்கலாமா? ஓகே, ஸோ ஆர்த்தோ பேரா டைரக்டிங், அதே மாதிரி மெட்டா டைரக்டிங். எந்தெந்த குரூப்ஸ்லாம் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் வரும்? ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ் எப்படி வரும் அப்படின்னா, தருண் யாடா, we know we are just starting general chemistry. If you guys want, I can talk exclusively in English so that it will be a preparation for your board exams. Hopefully my English is good enough to get you into the immersive mode. Just kidding. All right, please can you say top private engineering colleges other than VIT? ஐஐடி போனதுக்கப்புறம் மற்ற இன்ஜினியரிங் காலேஜஸ் பற்றிலாம் நம்ம அவ்வளோ யோசிக்கலடா. நான் வேணால் ஒரு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் சொல்கிறேன் இந்த ஆன்சர். ஓகேவா டெக்னத்தான்? ஆல் ரைட், டெல் மீ அபவுட் திஸ் ஒன். ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருக்கணும்னா 2 செட் ஆஃப் குரூப்ஸ் தான் இருக்குது. ஒன்று +R குரூப்ஸ். +R குரூப்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்த்தோ பேரா டைரக்டிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஓகே, ரெண்டாவது ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இருந்துச்சுனாலும் ஆர்த்தோ பேரா டைரக்டிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? +R குரூப்ஸோட எஃபெக்ட் எக்ஸாம்பிள் என்னது? OH குரூப் எதுக்கிட்டலாம் எலக்ட்ரான் பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்குதோ அது எல்லாமே ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப்ஸ் தான், +R எஃபெக்ட் இருக்கிற குரூப்ஸ். ஓகே, NH2 குரூப்பு ஆர் எனி N குரூப்பு இல்லை NHCO குரூப்பு, N தான் அட்டாச் ஆகிருக்கணும். ஓகே, இந்த நைட்ரஜனில் லோன் பேர் இருக்குது, ஸோ இட் வில் கிவ். Chlorine has 3 lone pairs. It is a ortho para directing group. Fluorine is sulfur. Sulfhydryl group is also ortho para directing. Any other example? Ester, when oxygen is attached to it. Oxygen side la benzene ring attach ஆயிருந்துச்சுன்னா இதுவும் ortho para directing தான். Hyper conjugation க்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, toluene தெரியுமா? toluene ல இருக்கிற methyl group
has these alpha hydrogens. இது alpha hydrogen. இந்த இடத்துல resonance நடக்கும். So this is also ortho-para-directing. எங்கெல்லாம் hyper conjugation இருக்கோ, எங்கெல்லாம் plus R group இருக்கோ, அது எல்லாமே ortho-para-directing. ஓகேவா? மெட்டா-directingனா minus R எஃபெக்டும், அதே மாதிரி reverse hyper conjugation. இது ரெண்டு தான் வந்து minus R எஃபெக்ட்ல வரும். ஓகே. ஸோ இந்த மைனஸ் ஆர் எஃபெக்ட் என்னென்ன குரூப்னு பார்க்கலாமா? மைனஸ் ஆர் எஃபெக்ட்னா, வணக்கம் கார்த்திக், வெல் கெட் அட்லீஸ்ட் 95%, தென் டிலிஜென்ட்லி ஃபாலோடா. எல்லா கொஸ்டினையும் கரெக்டாக பாரு. ஓகே. மைனஸ் ஆர்னா எலக்ட்ரான் வித்ட்ராயிங் பை ரெசனன்ஸ். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி குரூப் தட் இஸ் ஹேவிங் திஸ் கைண்ட் ஆஃப் அ செட்டப். ஓகே. ஏபி ஆட்டம் இருக்குன்னு வச்சுக்கேன். இந்த A will be double bonded to B or triple bonded to B. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் பாண்ட். இந்த A ஓட electronegativity of A should be less than the electronegativity of B. ஓகே. இதுதான் கண்டிஷன்டா. இந்த கண்டிஷன் தான் மெட்டா டைரக்டிங் வரும். ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? எல்லாமே சொல்றேம்மா. பிளேயர் T, I will tell you aromaticity. இதை முடிச்சுட்டு போயிடலாம். ஓகே. எக்ஸாம்பிள் C double bond OH. ஆக்சிஜன் வந்து B மாதிரி, கார்பன் வந்து A மாதிரி. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் கார்பன் இஸ் லெஸ் தேன் தட் ஆஃப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ திஸ் இஸ் மெட்டா டைரக்டிங். அதே மாதிரி நைட்ரோ குரூப் N double bond O. This is also having oxygen which is more electronegative than nitrogen. இதுவும் மைனஸ் ஆர் எஃபெக்ட். அந்த மாதிரி கார்பாக்சிலிக் ஆசிட், சல்ஃபோனிக் ஆசிட். Okay, see all of these are minus R groups. Reverse hyperconjugation பார்க்கணும்ல, அதுல எப்படி வரும்னா CCl3 or CF3, அதெல்லாம் reverse hyperconjugation. Okay, CCl3, CF3. இந்த குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்? எலக்ட்ரானை ரொம்ப ஹைப்பர் கான்ஜுகேஷன் வழியாக விட்ரா பண்ணும். அதனால தான் இதுக்கு பேர் ரிவர்ஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன். யூஸ்வலாக ஹைப்பர் கான்ஜுகேஷன் வந்து டொனேட்டிங் எஃபெக்ட் தான். எலக்ட்ரான் வந்து பென்சீனின் கொடுக்குது, இது வாங்கும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வரைகிறேன் பார். CCl போட்டுக்கலாமா ஒரு எக்ஸாம்பிளுக்கு? இந்த குளோரின் எலக்ட்ரான் டென்சிட்டியை வாங்கிடும், அப்போ இப்படி வந்துடும். ஓகே. ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் ஹேவிங் மெட்டா டைரக்டிங் எஃபெக்ட். புரியுதா? கார்த்தி, யூ ஃபாலோ ஆல் த லெக்சர்ஸ்டா. அப்படியே லெக்சர்ஸ் பாரு. நான் சாப்டர் வைஸாக சொல்லாமல் கான்செப்ட் வைஸாக சொல்கிறேன், இன்னும் நல்லாயிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷனில் அப்போ எதெல்லாம் வந்து நம்மளுக்கு என்ன வேணும்? மெட்டா டைரக்டிங் வேணும். ஓகே. மெட்டா டைரக்டிங். சயனைட் இஸ் மெட்டா டைரக்டிங், பட் NH2 இஸ் ஆர்த்தோபேரா டைரக்டிங். ஆப்ஷன் ஏ கிடையாது. ரிஷ்வந்த், அஃப்கோர்ஸ். டேய், எப்படா இருக்க? வெரி நைஸ் டு see you here. Nice. Okay, this is meta directing, this is orthopara directing, meta directing. This is your answer. Option C. இதுல இது meta directing, இது orthopara directing, இது meta directing. Okay va? Option C is the correct answer. All right. Okay, so let's move on to the next question. Answer is option C. Very well. Next, Lasaine's test. Lasaine's test ஞாபகம் இருக்கா கைஸ் உங்களுக்குலாம்? குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸில் லசைன்ஸ் டெஸ்ட்னு ஒன்று வரும். ஓகே. அது வந்து யூஸ்வலாக ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் லசைன்ஸ் டெஸ்ட்டில் சோடியம் போட்டு ஹீட் பண்ணி ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து என்ன பண்ணுற, அயானிக் காம்பவுண்ட்ஸாக மாற்றி வச்சுக்கிறேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. ஓகே. நைட்ரஜன் எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா சயனைடாக மாறிடும். எனி நைட்ரஜன் வில் பிகம் சயனைடு. அதுக்கப்புறம் எனி ஹாலோஜன் வில் பிகம் ஹாலைடு, எக்ஸ் மைனஸாக மாறிடும். இங்கே சைனைடுக்கும் CN-. ஹாலோஜன் வில் பிகம் ஹாலைடு. அதுக்கப்புறம் சல்ஃபர் வில் ஆக்சுவலி பிகம் ஐதர் சல்ஃபைடு. நைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? தயோசைனைடாக மாறிடும், CNS. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? பாஸ்பரஸ் இருந்துச்சுன்னா நைட்ரிக் ஆசிட் போட்டு ஃபாஸ்பேட்டாக மாற்றிடுவாங்க அதை. CNSம் எல்லாம் அயானிக் தான், இது எல்லாமே -3-. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா ஆர்கானிக் எலிமெண்ட்ஸையும் அயானிக் ஃபார்மில் மாற்றிட்டினா ரியாக்ஷன்ஸை ஃபாஸ்ட்டாக பண்ணலாம்.
ஓகே, அதுக்கு தான் இந்த லசைன்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க. லசைன்ஸ் டெஸ்ட்னா என்னது? ஆட் சோடியம், பாயில் இட், ப்ரிப்பேர் லசைன்ஸ், எக்ஸ்ட்ராக்ட். அந்த எக்ஸ்ட்ராக்டில் இருக்கிற அயானை டிடெக்ட் பண்ணி அந்த காம்பவுண்டை டிடெக்ட் பண்ணலாம். இது வந்து ஜென்ரல் தியரி. வெல் டன் சக்தி, வெல்கம்டா, வெல்கம். ஒரு நம்ம சீக்கிரமாக முடிச்சிடலாம். எல்லா கொஷினையும் மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோன்னு வச்சுக்க, நீங்கள் இங்கிலீஷ் படிக்க போயிடலாம். ஒரு 10-15 minutes பிரேக் எடுத்துட்டு. ஓகே, ரைட். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் த டிடெக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் அண்ட் சல்ஃபர். பண்ணிடலாம். அதோ இருக்கு பாரு, நைட்ரஜன் இங்கே இருக்குது, சல்ஃபர் இங்கே இருக்குது, இதை கண்டிப்பாக பண்ணலாம். நைட்ரஜன், சல்ஃபர், ஃபாஸ்பரஸ் பண்ணலாம். ஃபாஸ்பரஸ் அண்ட் ஹாலோஜன் இதையும் பண்ணலாம். ஆனால் ஒன்லின்னு கொடுத்துருக்காங்களே, இதில் தான் எனக்கு பிரச்சனை இருக்குது. ஏன்னா 4மே தானே வருதுங்க. நைட்ரஜன், ஹாலோஜன், சல்ஃபர் அண்ட் ஃபாஸ்பரஸ் 4மே பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் யுவர் ஆன்சர். Well done, well done. Okay, so option D is the answer. All right, next one வந்து boiling point determination. Guys, எந்த physical property எடுத்தாலும் any physical property, it depends on what. இது நம்ம வந்து முன்னாடி CBSE செஷன்லயும் இதை சொல்லியிருக்கேன். What does physical property depend on? நம்ம physical property பத்தி நம்ம யோசிக்கணும்னா எதை பத்தி யோசிக்கணும்? We have to think about intermolecular interactions. Intermolecular interaction ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா பாயிலிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும், மெல்டிங் பாயிண்ட் ஹையாக இருக்கும். இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் வீக்காக இருந்துச்சுன்னா எல்லாம் லோவாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இன்டர்மாலிகுலர் இன்ட்ராக்ஷன் என்னது? இது வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன். ஓகே, இந்த இடத்துல ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். ஓகே, அப்புறம் இங்கே வந்து டைபோல், அங்கே ஹைட்ரஜன் பாண்ட் கிடையாது, டைபோல் தான் இருக்குது. CHOவில் இப்படி இருக்கும், C டபுள் பாண்ட் OH. ஓகே, ஸோ O வந்து ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆயிருந்தால் தான் உனக்கு ஹைட்ரஜன் பாண்ட் வரும். இங்கே ஹைட்ரஜன் கூட அட்டாச் ஆகலை. ஓகே, இங்கே அதுவும் கிடையாது, வான் டெர் வால்ஸ் மட்டும்தான். ஆல்ரைட், ஸோ அப்படி பார்த்தோன்னா ஹையஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் கேட்கறதுனால ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். வெல் டன் பரணி, வெல் டன். ஆல்ரைட், மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபங்க்ஷனல் குரூப் தட் ஷோஸ் நெகட்டிவ் ரெசனன்ஸ் எஃபெக்ட், -R எஃபெக்ட். நம்ம இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். Which are the groups that can pull electron density? Thank you, Krish. Which of these groups can pull electron density? Electron pair irunduchna it gives electron density, correcta? This is +R effect. Oxygen ku irukku directa. This is +R effect. Carbon is double bonded to oxygen, so electron density is withdrawing. This is -R. Ether group liyum electron density irukku. This will be +R. Okay, option C is the right answer. Yes, very good guys. Moving on, நம்ம இப்போதைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். 28 minutesல 23 slides தான் பார்த்துருக்கோம். பரவாயில்ல, we will pick up some speed. Okay, we will see at least இன்னைக்கு ஒரு செஞ்சுரி போட முடியுதான்னு பார்க்கலாம். All right guys, 24 ஜெல்டால் மெத்தட் அகைன். இப்போ கால்குலேஷன் போட சொல்கிறாங்க. கைஸ், இந்த கால்குலேஷன் வந்து நீங்கள் புக்கில் சீக்வன்ஸாக பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஈஸிடா. என்ன கேட்குறாங்க தெரியுமா? பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜன் தான் கேட்குறாங்க. பின்னாடி இருந்து வருவோம் நம்ம. ஓகே, ரிவர்ஸில் வருவோம். பர்சன்டேஜ் ஆஃப் எனி எலிமெண்ட் கேன் பி கிவன் ஆஸ் மாஸ் ஆஃப் தட் எலிமெண்ட் இன் தி ஆர்கானிக் காம்பவுண்ட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சாம்பிள். நீ சாம்பிள் எவ்வளோ எடுத்திருக்கியோ அதை எடுக்கணும்ல, அதில் எவ்வளோ மாஸ் இருக்குன்றது தானே நம்ம பர்சன்டேஜில் பார்க்குறோம். மாஸ் ஆஃப் நைட்ரஜன் பை மாஸ் ஆஃப் சாம்பிள் இன்டூ 100. இதுதான்டா பர்சன்டேஜ். இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஓகே, சாம்பிள் மாசு கொடுத்துருக்காங்க 1 gram ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட், முடிஞ்சது. மாஸ் ஆஃப் நைட்ரஜனை இப்போ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறோம்? லெட் அஸ் சே திஸ் இஸ் ml. ஓகே, அதை எங்கேருந்து கண்டுபிடிக்கணும்? இந்த டேட்டாலேருந்து தான் கண்டுபிடிக்கிறோம். இந்த டேட்டா எடுத்துப்போம். we have neutralization reaction taking place. 2 molar sulfuric acid 10 ml இந்த அமோனியா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கு. ஓகே, so what is happening in Geldahl method? Nitrogen from organic compound, organic sample is going to become ammonia. Finally ammonia va da varudhu. Okay, this ammonia, the number of gram equivalents will be equal to, okay, so இப்படி போடலாம். ammonia va varudha. இது என்ன பண்றாங்க? number of gram equivalents of ammonia is equal to number of gram equivalents of the acid. இந்த ரெண்டத்தையும் ஈக்குவல் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து மோலாரிட்டியில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை வந்து என்ன பண்ணுறோம்? நார்மாலிட்டியில் மாற்றி கிராம் ஈக்குவலன்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். ஸோ மொலாரிட்டி 2னா நார்மாலிட்டி 4. ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் எவ்வளோ?
volume into normality. Okay, liter la podnom. So 10 into 10 power minus 3 into normality வந்து 4. Okay, so 40 into 10 power minus 3 gram equivalence. இதுதான் நம்மளுக்கு gram equivalence of ammonia கிடைச்சிச்சு. ammonia fulla nitrogen கிட்ட இருந்து வந்திருக்கு. அப்போ number of gram equivalence of ammonia is equal to number of moles of nitrogen. Okay, so number of moles of nitrogen is equals to 40 into 10 power minus 3. Okay va, 10 ml, 4 normality, 40 10 power minus 3, that is the number of moles of nitrogen. Number of moles தெரிஞ்சுனா mass கண்டுபிடிக்கலாமாடா? What do you guys say? Number of moles தெரிஞ்சதுனா mass கண்டுபிடிக்க தெரியுமா? mole concept ஓட ஐடியா. molecular weight and multiply பண்ணிக்கோ, அவ்வளவுதான். Okay, so number of moles is this. Mass of nitrogen equals to 40 into 10 power minus 3 multiplied by atomic mass of nitrogen on the 14. Okay, so what do you get is 4 4s are 16, 4 1s are 4 plus 1 5, 56 into 10 power minus 3 grams. This is the mass of nitrogen. Okay, now we have to find out the percentage nitrogen. So let's just substitute here. Okay, 56 into 10 power minus 3 divided by 1 into 100. Something is wrong. 0.056 into 100. 5.6 are there. Or should we not get 56%? Yeah. 1 minute. Oh, இங்க ஒரு 0 விட்ட. இது 10 power minus 3 தான். Yeah. So 4 into 14 போட்டினா 56 வரும். So this will be 560 into 10 power minus 3. So it will be 10 power minus 2 இங்க. This will be 10 power minus 2. And therefore the answer is 56%. Got it? 56 is the answer. கொஞ்சம் lag இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அப்போ கேட்ட क्वेश्चन இப்போ தான் ஆன்சர் வருது. All right guys, all right. So answer is 56. That is the correct answer. All right. Next tautomerismல ஒரு question. tautomerismல ஒரு question. First tautomerismனா என்னன்னு தெரியுமா நம்மளுக்கு? tautomerism usually எங்க பார்ப்போம் அப்படின்னா எங்க ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கோ அங்க தான் பார்ப்போம். கீட்டோ இனால் tautomerism. ஃபார் எக்ஸாம்பிள் C டபுள் பாண்டோ இங்கே பக்கத்தில் ஒரு CH இருக்குன்னு வச்சுக்கேன், ஹைட்ரஜன் இங்கே போயிடும், டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். ஸோ யூ வில் கெட் இன் அ ரிவர்சிபிள் மேனர் COH டபுள் பாண்ட் C இந்த மாதிரி கிடச்சிரும். ஓகே, கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் தெம் வில் ஹேவ் த ஹையஸ்ட் ஈனால் கண்டென்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஈனால் ஃபார்ம் பண்ணிட்டு அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். லலிதாதித்யா, தட் இஸ் த ஐடியாடா. வெல்கம் நிதேஷ்வர், வெல்கம், ஹலோ. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன செய்ய போறோம், ஈனால் ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே அது ஸ்டேபிளா இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். எதுல மோஸ்ட் ஸ்டேபிள் ஈனால் கண்டென்ட் வருதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஈனால் ஃபார்ம் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், இங்கே போடுறேன் ஏ, இங்கே ஹைட்ரஜன் இங்கேருந்து எடுத்துக்கலாம், ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருந்து எடுத்துக்கலாம், இங்கே ஒரு ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம், ஹைட்ரஜன் இங்கே போயிடும், டபுள் ஒன் இங்கே வந்துடும், ஹைட்ரஜன் இங்கே போயிடும், டபுள் ஒன் இங்கே வந்துடும். ஓகே, ஸோ ஏ வில் பிகம் இங்கே OH டபுள் பாண்ட், இங்கே OH டபுள் பாண்ட், குவைட் ஸ்டேபிள் ஆக்சுவலி. ரெசனன்ஸ்லாம் இருக்கு, ஸ்டேபிள் தான், கான்ஜுகேஷன் இருக்கு. ஓகே, இட்ஸ் குவைட் ஸ்டேபிள். பி பார்ப்போம், பியில் 3 இருக்கு. 3 இருந்துச்சுன்னா எப்படி வரும், அதே மாதிரி தான் 3த்தையும் OH மாத்திட்டு ஆல்டர்னேட் டபுள் பாண்ட் போட்டுக்கோ. டபுள் பாண்ட் டபுள் பாண்ட் டபுள் பாண்ட், இல்லை பென்சீன் ரிங்கே இருக்கு. ஓகே, திஸ் இஸ் அரோமேட்டிக் ஆக்சுவலி. நெக்ஸ்ட், இது அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்காதுடா. ஏன் தெரியுமா, ஈனால் ஃபார்ம் போச்சுன்னு வச்சுக்கேன், இட் இஸ் நாட் ஏபிள் டு ஃபார்ம். No, it is actually, it is quite able to form. On the same side, it's able to form conjugation. It's also quite stable. Ana most stable so far is B only. இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல
enol formation நடக்காது, alpha hydrogen இல்ல. So இந்த side மட்டும் நடக்கும். So you will get double bond over here, OH here, double bond here. அவ்வளவுதான். D not so much. I don't think D will be more stable. No. But B will be very, very stable because it is having an aromatic ring. Benzene ring மாதிரி இருந்துச்சுன்னா it is very stable. Okay வா? So அதுக்கப்புறம் தான் A and C வரலாம். So most highest enol content will be found for option B only. B க்கு தான் வரும். Okay வா? It is definitely B. Very good. Existing அப்படின்ற ஐடியிலிருந்து கரெக்ட் ஆன்சர் வந்திருக்கு. Okay. Next acidic hydrogen அப்படின்னு ஒரு கான்செப்ட். மோஸ்ட் அசிடிக் ஹைட்ரஜன், லீஸ்ட் அசிடிக் ஹைட்ரஜன், இந்த மாதிரி நிறைய தடவை கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் வந்துச்சு அப்படின்னா ஹவு ஷுட் வி ஹேண்டில்? யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் ரிமூவ் த ஹைட்ரஜன் ஆஸ் H+. அப்போ அப்படிதான் வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம வேற மாதிரி எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஓகே, லெட்ஸ் டேக் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபீனால். ஃபீனால்ல OH இருக்கு. ஓகே, இந்த ஹைட்ரஜன் அசிடிக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? ரிமூவ் இட் ஆஸ் H+. னா என்னது? இந்த எலக்ட்ரான் டென்சிட்டியை விட்டுட்டு போகணும் இந்த ஹைட்ரஜன். ஓகே, ஸோ யூ வில் கெட் அன் ஆனயான் O- plus H+. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். இதை வந்து என்னன்னு பண்ற, ஈக்குலிபிரியம்னு எழுதிக்கும். ஓகே, so now you see this is called as the conjugate base. Bronsted theory ஞாபகம் இருக்கா? conjugate base. இது ஸ்டேபிளா இருக்கான்னு பாரு. phenoxide ion is actually stable by resonance. phenoxide ionல உனக்கு resonance கிடைக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இந்த இடத்துல வேற மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ரெசனன்ஸ் ஆயிட்டு இருக்கும். ரெசனன்ஸ் இருந்துச்சுனாலே you will have greater stability. இப்படி வந்துடும். அப்புறம் அது திருப்பி ரெசனன்ஸ் ஆகும். ஒரு 5 ஸ்ட்ரக்சர் வரையலாம் நம்மளால. ஓகேவா? ஸோ பிகாஸ் ஆஃப் ரெசனன்ஸ் phenoxide ion is stable. Because it is stable, it is actually this is actually acidic hydrogen. அந்த மாதிரி ஏதாவது ஒரு எஃபெக்ட் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா anion will be stable. ஓகேவா? 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணுடா தர்ஷன். 11th இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஓகே, ஸோ நவ் யூ லுக் அட் திஸ். தெர் இஸ் அ ஹைட்ரஜன் ஹியர். இதை நம்ம வந்து எடுத்துட்டோம்னு வச்சுக்கேன், இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வரும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் இப்படி ரெசனன்ஸ் பண்ணும். ஓகே, இது ஒரு ரெசனன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் ஐ எஃபெக்ட் வரும். இது அவ்வளோ ஸ்டேபிள் கிடையாது. சார்ஜ் அதிகமாச்சுன்னா ஸ்டெபிலிட்டி கம்மியாகும். அதனால இது அவ்வளோ வராது. இதுதான் மோஸ்ட் அசிடிக் ஹைட்ரஜன். பட் நாட் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிகாஸ் இங்கேயும் நம்ம எடுக்கலாம், இந்த இடத்துலையும் ரெசனன்ஸ் வரும். ஓகே, ரெண்டுத்துக்குமே ப்ரிட்டி மச் ஈக்குவல் தான். இந்த இடத்துலையும் உனக்கு ப்ளஸ் ஐ எஃபெக்ட்லாம் இருக்குது. பட் இங்கே பாரு. ஓகே, ஸோ இதெல்லாம் விட்டுரு. இங்கே பாரு, இந்த இடத்துல நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இட் கேன் ரெசனேட் ஹியர் அண்ட் த ஹைட்ரஜன் கேன் பி அட்ராக்டட் ஹியர் டு ஃபார்ம் அ ஹைட்ரஜன் பாண்ட் ஆல்சோ. ஓகே, நாட் ஓன்லி தட், இது ரொம்ப முக்கியம் கிடையாது, இந்த சைடும் அதால் ரெசனேட் பண்ண முடியும். ரெண்டு சைடு ரெசனன்ஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா திஸ் வில் பி த மோஸ்ட் ஸ்டேபிள். ஓகே, more resonance structures means greater stability. This will have greater stability. Option D is your answer. Okay, nice. All right, next question. Ascending order of hydroxyl group acidity. First சொல்லிட்டாங்க hydroxyl group acidity தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? butanol ஃபுல்லா எழுதிடலாமா? CH3 CH2 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 OH. ஓகே, இந்த ஹைட்ரஜன் அசிடிக்கா இல்லாட்டி இது மோஸ்ட் அசிடிக்கா அந்த மாதிரி கேட்குறாங்க. மோஸ்ட் அசிடிக் கேட்குறாங்க, அசெண்டிங் ஆர்டர் கேட்குறாங்க, லோயஸ்ட் டு ஹையஸ்ட் அசிடிக் கேட்குறாங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் அப்போ பின்னாடி தான் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம எழுதிக்கலாம். யூஸ்வலி ஃபீனால்ஸ் ஆர் மோர் அசிடிக் தேன் ஆல்கஹால்ஸ். இது வந்து ஒரு ஆல்கஹால், மற்ற எல்லாமே ஃபீனால். ஓகேவா? ஸோ லோயஸ்ட் அசிடிக்னா ஏ தான். ஏ ஷுட் பி லீஸ்ட் அசிடிக். அப்புறம் ஃபீனால்ஸ் வாங்க, இது மூணுமே ஃபீனால் தான். நைட்ரோ குரூப் ஹேஸ் -I எஃபெக்ட். ஓகே, எலக்ட்ரானை இங்கேருந்து வாங்க போகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் நான் சப்போஸ் ரிமூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், இஃப் ஐ ரிமூவ் திஸ் ஹைட்ரஜன் யூ வில் கெட் அ நெகட்டிவ் சார்ஜ் and that is pulled towards the nitro group. இங்கே ஸ்டெபிளைஸ் ஆகுது.
அப்போ என்ன ஆகும் சார்ஜ் கம்மியாகும் lower the charge greater the stability இதை வந்து இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா more diffuse charge implies greater stability அப்படி சொல்லணும் ஓகேவா ஸோ இது ரொம்ப ஸ்டேபிள் இதுதான் ஹையஸ்ட் அசிடிக் இன்ஃபேக்ட் ஆமாம் அப்போ பி தான் லாஸ்ட் மோஸ்ட் அசிடிக் பி தான் ஆல்ரைட் அப்புறம் மீத்தாக்சி குரூப் என்ன பண்ணுதுன்னா ப்ளஸ் ஆர் எஃபெக்ட் கொடுக்குது அப்போ என்ன ஆகும் இங்கே நெகட்டிவ் சார்ஜ் வந்துச்சுன்னா அது இன்க்ரீஸ் ஆகும் ஓகே ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வி நோ தட் இட் இஸ் லெஸ் அசிடிக் ஸோ பி தான் ஹையஸ்ட்டு அதுக்கப்புறம் ஃபீனால் போட்டுக்கலாம் இது பேஸ் லைன்னா நம்ம கம்பேரிசனில் இது மிடில் இருக்கணும் எப்போனாலுமே ஓகே and then comes C. ACDB is the right answer. Very good. Dilshad, Badger and Karthik. All three of you got the answer right. Well done. Okay. So, enna parthom? ACDB. ACDB. E vera onnu irundhucha? E the most acidic. Rendu nitro group irukku. Okay. So, ACDB option D is the right answer. Well done. Okay. Next question da. Cyclohexene is dash type of an organic compound. This is a very easy question. Cyclohexene benzenoid. Just benzenoid na enadhu? Hemant, hi da. Now only you joined. Welcome. NCERT session nalla pochu nenikren. Many of you got benefited. Many of you have messaged me in Telegram also. I was very happy that you guys did well. Very good. Hey, mark vandadukku apra sollunga da. Okay. மார்க் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்க அதை மிஸ் பண்ணிடாதீங்க ஆல்ரைட் கைஸ் இது பென்சீனாய்டா பென்சீனாய்ட்னா இந்த பென்சீன் ரிங் இருக்கணும் கைஸ் பென்சீன் ரிங் இல்லைன்னா பென்சீனாய்ட் கிடையாது ரொம்ப சிம்பிள் இந்த ரிங்கே இருக்கணும் வேற ஒரு ரிங் இருக்கு அதுவும் வந்து அரோமேட்டிக் தான் 1 2 3 4 5 6 7 7 தானே இருக்குது இதில் யா 7 மெம்பர் ரிங் இருக்கு இதுவும் பென்சீனா இதுவும் அரோமேட்டிக் தான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க பென்சீன் ரிங் இருந்தால் தான் பென்சீனாய்டு ரொம்ப சிம்பிள் ஓகே ரைட் இது ஆனால் பென்சீன் ரிங் கிடையாதுடா பென்சீன் ரிங்னா இந்த ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட் இருக்கணும் அப்புறமா அதுக்கு ரெசனன்ஸ் இருக்கணும் இந்த இடத்துல இருக்கா அப்போ இங்கே இருக்காது இப்படி இருக்கும் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் இஸ் அ ஹைபிரிட் ஸ்ட்ரக்சர் இப்படி வரைவாங்கல்ல இதுதான் பென்சீன் ரிங் ஒரே ஒரு டபுள் பாண்ட் இருந்தால் அது பென்சீன் ரிங் கிடையாது okay it can be called as a cyclohexene that's all it's not benzene so benzenoid கிடையாது benzenoid கிடையாது acyclic கிடையாது it is cyclic அதனால இது பேரு alicyclic னு சொல்லலாம் option D okay very nice this is an alicyclic compound nice okay IUPAC name கண்டிப்பா வந்து எல்லா வருஷமும் கேட்டிருக்காங்க விடாம கேட்டிருக்காங்கடா 2020 ல இருந்து ஈவன் 2026 ல கூட ஒரு சைடுல கேட்டிருக்காங்க நாட் ஓன்லி தட் நம்ம ரியாக்ஷன்ஸ்னு பார்க்கும்போது நடுவுலையும் வருது ஐயூபிஎஸ்சி நேமுக்கெலாம் ஓகே அதனால் கண்டிப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் ஐயூபிஎஸ்சி நாமன்க்ளேச்சரோட ரூல்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு ஒன் ஷாட் வீடியோ போட்டிருக்கேன் JEE வாத்தியில் தான் போட்டிருக்கேன் ஐ திங்க் 2 வீடியோஸ் இருக்குது அந்த 2 வீடியோ பார்த்தீங்கன்னா ஐயூபிஎஸ்சி கம்ப்ளீட்டாக தருவாயிடும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் ஐசோமரிசம் எல்லாமே போட்டிருக்கேன் ஓகே ஸோ கோ த்ரூ இட் ஆல்ரைட் நவ் இதுதான் பேரண்ட் செயின் இதான் லாங்கஸ்ட் கண்டினியூஸ் செயின் தட் இஸ் பேரண்ட் செயின் இதில் நம்ம நம்பரிங் எப்படி பண்ணலாம் நம்பரிங்க்கு சில ரூல்ஸ் இருக்குது ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் இல்லைடா ஐ எம் நாட் ஃப்ரம் கும்பகோணம் கேட்குறியா இல்லைடா ஐ எம் ஃப்ரம் சென்னை அண்ட் மை நேட்டிவ் பிளேஸ் இஸ் திருநெல்வேலிடா ஓகே ரைட் லோயஸ்ட் செட் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குடா லோயஸ்ட் செட் ரூல் அப்படின்னா யூ ரைட் ஆல் பாசிபிள் காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸ் எல்லா பாசிபிலிட்டியும் எழுதிட்டு அதில் சின்னதாக எது வருதோ அதை எடுத்துக்கணும் ஓகே ப்ரொவைடட் நோ ஹையர் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் அவைலபிள் ஹையர் ப்ரையாரிட்டி ஃபங்க்ஷனல் குரூப்னா இந்த ஆல்கஹாலோ இல்லை அமீனோ டபுள் பாண்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு தான் லோயஸ்ட் லோக்கண்ட் வரணும் அது இல்லைனா தான் லோயஸ்ட் செட் ரூல் இருக்கணும் ஓகே functional group is not present அதை ஞாபகம் வச்சுக்கணும் ஆல்ரைட் இங்கே இல்லை இங்கே ப்ராப்ளம் இல்லை நம்மளுக்கு ஸோ இஃப் ஐ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் 1 2 3ன்னு போனோன்னா எனக்கு என்ன செட்டு கிடைக்கும் 1 1 3ன்னு கிடைக்கும்
இல்லை க்ரீன் கலரில் ஒன்று போடுறேன் பாரு. இங்கே ஒன்றுன்னு எடுத்தோன்னு வச்சுக்கேன், 1,3,3 கிடைக்கும். அப்போ எந்த செட்டு நான் எடுக்கணும்? இஸ் தேர் எனி செஷன் ஷெடியூல்டு ஹியர் ஆஃப்டர் எனி ஐடியா? யா, வி ஆர் கோயிங் டு ஹாவ் டெய்லி செஷன்ஸ் ஆல்மோஸ்ட். வீக்லி டெய்லி செஷன்ஸே வரும். மேக்ஸ் நாளைக்கு வரும்னு நினைக்கலாம் உங்களுக்கு. நாளைக்கு கெமிஸ்ட்ரியே ஒரு செஷன் இருக்கும். பட் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்து உட்காந்துக்கோங்க. full revision பண்ணிடலாம். don't even worry about it. okay, therefore 113 is actually the lowest set. this is not the lowest set. 113 சின்ன நம்பரா இல்ல 133 சின்ன நம்பரா அப்படி பார்க்குறோம். ஓகே, ஏய் சரவணவேல் சூப்பர் நேம்டா. which time? usually same time இல்லாட்டி கொஞ்சம் முன்னாடி இருக்கும்டா. 4 o'clock 4:30 அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகேவா? ரைட், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கண்டிப்பாக டிப்ஸ் கொடுக்குறேன். டோன்ட் வரி கைஸ். ஆல்ரைட், ஸோ 113 தான். பட் இது வந்து ஈத்தைல் குரூப்பு, இது வந்து மீத்தைல் குரூப்பு. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கலி யூ ஹாவ் டு ஆர்டர் இட். ஃபஸ்ட் ஈத்தைல் தான் எழுதணும். ஸோ யூ சே 3 ஈத்தைல் 1,1 டைமீத்தைல் சைக்ளோஹெக்சேன். அவ்வளோதான். எங்கே இருக்கு ஆப்ஷன் பியா? கரெக்ட், ஆப்ஷன் பி. All right, good. Moving on to the next one. Which of the following is quasi-aromatic? Quasi-aromatic தெரியுமா? How many of you know quasi-aromatic compound? யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. What is quasi-aromatic? அப்படியே பார்த்தா அரோமேட்டிக் இல்லை, ஆனால் கொஞ்சம் எலக்ட்ரானை மாற்றி போட்டோன்னா அரோமேட்டிசிட்டி வருது. சார்ஜும் வருது, அரோமேட்டிசிட்டியும் வருது. அந்த மாதிரி இருக்கிறது தான் குவாசி அரோமேட்டிக். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட்டு அரோமேட்டிக்கே கிடையாது. நீ மாற்றி போட்டாலுமே அரோமேட்டிக் வராது. இது டைரக்ட்லி அரோமேட்டிக், குவாசி அரோமேட்டிக் கிடையாது. இதுவும் டைரக்ட்லி அரோமேட்டிக். அப்போ இதுதான் இருக்கணும். இங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே எக்ஸ்ட்ரா லோன் பேர் இருக்கா? ஐ திங்க் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஸோ திஸ் வில் கோ ஹியர் அண்ட் திஸ் வில் கோ ஹியர் அஸ் அ நெகட்டிவ் சார்ஜ். அது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ வி கேன் ட்ரா த ஸ்ட்ரக்சர். Negative charge will come here and double bond will come here. Okay, this one. And then there is a possibility that this can go here and this can go here. Okay, this is another structure. So இப்போ இந்த எல்லா ஸ்ட்ரக்சர்லையுமே பார்த்தீங்கனாலே உனக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு அண்ட் ரிங்கும் இருக்கு. ஓகே, இந்த ரிங்லையும் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு, இந்த ரிங்லையும் 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஆல்ரைட், சார்ஜும் இருக்கு. ஸோ திஸ் கேன் பி கன்சிடர் as a aromatic compound, quasi aromatic, because it is able to rearrange into different benzene rings. ஓகே, பென்சீன் ரிங் இருந்துச்சுனாலே அந்த 4n+2 ரூல் வரும். ஜென்ரல் ரூல்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டி பார்த்துடலாமா? ரூல்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டி யாரோ கேட்டிங்க இன்னைக்கு கிளாஸ்ல. வாட் ஆர் த ரூல்ஸ் ஃபார் அரோமேட்டிசிட்டி? Number 1, it has to be cyclic. ஒரு காம்பவுண்ட் சைக்ளிக்கா இருந்தே ஆகணும். I'll give you one example. இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, 3 டபுள் பாண்ட் இருக்கு. ஓகே, is this aromatic guys? The structure aromatica? What do you guys think? Yes da Hemant. Chemistry full பார்த்துலாம் நம்ம, don't worry. இது aromatica? சைக்ளிக்கா? எஸ், இட் இஸ் சைக்ளிக். நெக்ஸ்ட், பிளேனாரிட்டி. பிளேனரா இருக்கா? பிளேனரா இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும்? யூ ஹாவ் டு ஃபைண்ட் தட் இட் இஸ் sp2 ஹைப்ரிடைஸ்ட். இந்த எல்லாமே ஹைப்ரிடைசேஷன் sp2 தான். ஓகே, ஆல் ஆஃப் தெம் ஆர் sp2 ஹைப்ரிடைஸ்ட். sp2 ஹைப்ரிடைசேஷன்னாலே எல்லா ஆட்டம்ஸும் சேம் பிளேனில் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் பிளேனர். நெக்ஸ்ட், கான்ஜுகேட்டட். ஆல்டர்னேட் சிங்கிள் அண்ட் டபுள் பாண்ட்ஸ் வருதா? வருது. parallel p ஆர்பிட்டல்ஸ் இருக்கா? இருக்கு. அப்போ இது கான்ஜுகேட்டட் தான். தட்ஸ் how you think for conjugated systems. how many chapters already taught? இதாண்டா ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்க்குறோம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் பார்க்குறோம். ஓகே, கான்ஜுகேட்டட் லாஸ்ட் தான் இந்த ஹக்கிள்ஸ் ரூல், 4n+2 பை எலக்ட்ரான்ஸ். ஸோ நம்மளுக்கு இங்கே வந்து 6 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஸோ 4n+2 = 6, n = 1 வரும். இந்த மாதிரி இன்டிஜரல் வேல்யூ வரணும், இன்டிஜர் வேல்யூ வரணும். ஜுனாஷ், எஸ் டா, வெல்கம்.
நாளைக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சிடலாம்டா, டோன்ட் வரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி அரோமேட்டிக். அதனால் இந்த இடத்துல அரோமேட்டிசிட்டி பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? relative stability of contributing structures. இப்போ ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வரையும்போது வெல் டன்டா. யா சரவணவேல், டெய்லி வா, கரெக்டாக இந்த செஷன்ஸ்லாம் முடிச்சோன்னா கெமிஸ்ட்ரியில் கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? செஷன் 2 கொஞ்சம் சீரியஸாக பண்ண வேண்டியது இருக்குது. சரி, யா. ஸோ we were talking about relative stability of resonance structures. ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி என்ன ரூல்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம்? எப்போவுமே ஒரு ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்பர் 1, நியூட்ரல் இஸ் யூஷுவலி மோர் ஸ்டேபிள். ஸோ நியூட்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா மோர் ஸ்டேபிள். ஓகே, அன்சார்ஜ்டு ஸ்ட்ரக்சர் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள் தேன் சார்ஜ்டு ஸ்ட்ரக்சர். வெரி குட் ஹேமந்த், வெல்கம். யா. நம்பர் 2, ஆக்டெட். இப்போ சார்ஜ் வந்து இல்லை, ஓகே, சார்ஜ் இருக்கு, நியூட்ரல் இல்லை, சார்ஜ் இருக்குன்னா அந்த ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகுதான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகே ஜினாஷ், ஓகே, ஆக்டெட் ரூல் ஃபாலோ ஆகுது அப்படின்னா that will be more stable than non-octet rule. ஓகே, octet structures are more stable. அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு முக்கியமான இது சொல்லுவாங்க, நெகட்டிவ் சார்ஜ் ஷுட் பி ஆன் electronegative atom. Likewise, positive charge should be on less electronegative atom. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா that will be more stable than the other structures. ஓகே, நாலாவது பாயிண்ட், லைக் சார்ஜஸ் should be separated and unlike charges together. இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் more stable. For example, like chargesனா பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நியூட்ரல், திஸ் இஸ் நியூட்ரல். இதில் ஆக்சிஜனில் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, நெகட்டிவ் சார்ஜ் ஆன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம். இங்கே ஆக்சிஜனில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது, இது நாட் வெரி ஸ்டேபிள். ஸோ அதனால் 1 2 3 இதே ஆர்டர் தான்டா. 1 2 3 ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர்டா. சூப்பர், ஸ்ரீராம் காட் இட் ரைட், கீதா காட் இட் ரைட், அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அலமேலு மங்கை காட் இட் ரைட், வெல் டன் guys, well done. Yes Sriram, option A is correct. Okay, so have you all understood this? இந்த ரூல் செட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். 42 50 அடிக்க போகிறோம். 1 hour ஆச்சு டே. ஓகே, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? வாட் யூ கைஸ் சே? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாமா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஓகே, ஆல் ரைட். மாலிகுலர் ஃபார்முலா ஃபார் செகண்ட் ஹோமோலோக். இந்த ஹோமோலோகஸ் சீரீஸில் CH2 ஆட் ஆகிட்டே வரும். நம்மளுக்கு செகண்ட் ஹோமோலோக் கேட்குறாங்க. எதுக்கு கேட்குறாங்க? மோனோ கார்பாக்சிலிக் ஆசிட். கைஸ், மோனோ கார்பாக்சிலிக் ஆசிடோட ஃபர்ஸ்ட் ஹோமோலோக் என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நம்ம செகண்ட் ஹோமோலோக் கண்டுபிடிச்சிடலாம். கோ ஃபாஸ்ட். ஓகேடா சரவணவேல், எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோமோலோக் வந்து HCOOH, இதுக்கு பேர் ஃபார்மிக் ஆசிட். செகண்ட் ஹோமோலோக் வந்து CH3COOH, இது ஆசிட்டிக் ஆசிட். இது 1, இது 2. தேர்டு எழுதணும்னா இன்னொன்று எழுதிக்கோ, CH3CH2COOH. அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இதுதான் வேணும், CH3COOH தான் வேணும். C2H4O2. ஆப்ஷன் பி இஸ் கரெக்டா. First homolog is formic acid, all methanoic acid. That is also correct. Okay, well done. இதெல்லாம் JEE கேட்ட questions guys. 2020 to 2024 previous year questions. Okay, purification methodology. Purification methodology ல முக்கியமான ஒரு ஃபண்டமெண்டல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அதாவது உங்ககிட்ட ஒரு டார்கெட் சப்ஸ்டன்ஸ் ஒன்று இருக்கு. ஓகே, அப்புறம் அதில் இம்பியூரிட்டி இருக்கு. இந்த இம்பியூரிட்டிக்கும் டார்கெட் சப்ஸ்டன்ஸுக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் வித்தியாசம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டீம் வாலடைல் வாட்டர் இம்மிசிபிள் சப்ஸ்டன்ஸ். அதாவது ஸ்டீமில் மிசிபிள் ஆகுதான், ஸ்டீமோட மிக்ஸ் ஆகுது. ஆனால் லிக்விடாக வந்துருச்சுன்னா மிசிபிள் ஆகலை.
அந்த மாதிரி இருக்க சப்ஸ்டன்ஸை ஸ்டீம் டிஸ்லேஷன் வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆல்ரைட், நெக்ஸ்ட் பாண்ட் லைன் ஃபார்முலா ஆஃப் திஸ் ஒன். டே பாண்ட் லைன் ஃபார்முலானா என்னன்னு தெரியுமாடா? மெயின் செயின் கார்பன்ஸில் அந்த இது தான் போடுவாங்க, இதோ இப்படி போடுவீங்கல்ல, இதுதான் பாண்ட் லைன் ஃபார்முலா. ஓகே, ஸோ மெயின் செயின் கார்பனில் இப்படி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கார்பன் அப்படின்னு போடக்கூடாது, இது பாண்ட் லைன் கிடையாது. இப்படிலாம் போட்டிங்கன்னா பாண்ட் லைன் கிடையாது. ஓகே, இது பாண்ட் லைன். ஆனால் இது கொடுத்துருக்க சப்ஸ்டன்ஸ் மேட்ச் ஆகுதான்னு பாரு. இப்போ இந்த சிஹெச்சை வந்து இப்படி எடுத்துக்கலாம், இப்படி இப்படி இந்த மாதிரி 4 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல சிஎன் இருக்குது. சயனைடு வந்து ஹெட்ரோ ஆட்டம் இருக்கிறதுனால அதை ஃபுல்லாக தான் எழுதணும். அப்புறம் OH H போடணும்னு அவசியம் கிடையாது. ஹைட்ரஜன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சரில். ஓகே, ஸோ திஸ் இஸ் த பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டி. That is correct. D is the correct answer. Shriram, yes. This is for JEE exam da. This is previous year JEE questions 2020 to 2026. And the full 7 years பார்க்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. ஓகேவா? கரெக்டா? ஓகே, ஸோ தட் இஸ் பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர். இதையும் கொஷனில் கேட்டிருக்காங்க. அண்டு இன்னொன்று தெரியுமா, இந்த கொஷினை நிறைய பேர் தப்பாகவும் போட்டிருக்காங்க. So many people have made mistakes on this particular question. Okay. So next question, total number of compounds with chiral carbon atoms from the following. இவ்வளோ கொஷின் இருக்குடா, இவ்வளோ இதில் இருக்குது. chiral carbon இருக்கா அப்படின்றது மட்டும்தான் கேள்வி, வேற எதுவுமே கேட்கல அவங்க. ஆப்டிக்கலி ஆக்டிவா நான் ஆக்டிவா அதெல்லாம் எதுவுமே கேட்கல. chiral carbon இருக்கா? மனோவா நீட் 2028 பிளான் மட்டும் சொல்லுங்க. அப்படியே கவனிடா இந்த கொஷின், இந்த இது முடி. நீட் 2028 நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம், டோன்ட் வரி, யூஆர் கோயிங் டு ஜாயின் அஸ் ஒன்லி. இன்னைக்கு இப்போ நீ வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணு. ஓகே, இந்த செஷன் நீ பார்க்குற அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் தி ஃபண்டமெண்டல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் அ chiral carbon? Chiral carbon is a carbon atom, any carbon atom attached to 4 different groups of atoms. ஏதாவது ஒரு டிஃபரன்ஸாவது இருக்கணும் இந்த குரூப்ஸில். ஓகே, அப்படி இருந்துச்சுன்னா that is called as a chiral carbon. Let's take example here. இந்த மாதிரி பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் வரையும் போது உங்களுக்கு சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியும் வரைஞ்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ரக்சர் நான் எக்ஸ்பேண்டடாக போடவா? ஸோ C டபுள் பாண்டோ, அப்புறம் இங்கே ஒரு C, இங்கே ஒரு C, மொத்தம் 6 கார்பன் இந்த ரிங்கில் வந்துச்சா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு CH3 இருக்குது. ஓகே, இது ஏன் நான் எக்ஸ்பேண்டடாக போட்டேன் அப்படின்னா, அப்போ தான் உங்களுக்கு வேலன்சி மேட்ச் பண்ணுறதுக்கு ஹைட்ரஜன் போட தெரியும். இப்போ இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது, இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இந்த கார்பன்லேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ இந்த கார்பன்லாம் கைரல் கிடையாது, ஏன்னா வி நீட் 4 different groups of atoms. இதில் 2 சேமாக இருந்துச்சுனாலே அது கைரல் கிடையாதுன்னு அர்த்தம். புரியுதா? இங்கேயும் 2 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே ஆனால் ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ திஸ் கார்பன் இஸ் ஆக்சுவலி chiral. It is attached to CH3 on this side. On this side some different group of atom. இந்த சைடு ஒரு C double bond ஒன்று, அப்படி ஒரு group of atom, அப்புறம் ஒரு hydrogen. So that is a chiral carbon. This is chiral. இது chiral கிடையாது, அப்படி பார்த்தீங்கன்னா வராது. எந்த கார்பனுமே வந்து 4 different group attach ஆயிருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் chiral இருக்கும், நைட்ரோட அட்டாச் ஆயிருக்கு, ஹைட்ரஜன், அப்புறம் இந்த சைடு ஒரு ஈத்தைல், இந்த சைடு COH. இது chiral. This is also there. இது chiral கிடையாது, ஏன்னா 2 சைடு ஈத்தைல் குரூப் இருக்கு, அப்புறம் ஒரு ஹைட்ரஜன் ஒரு புரோமின். திஸ் இஸ் நாட் chiral. இங்கே இந்த கார்பன் கைரலாக இருக்கு, இந்த கார்பன் ஒன்று தான் கைரலாக இருக்கு. ஓகே, அப்புறம் இங்கே இது ரெண்டுமே இது கைரலாக இருக்கு. இந்த இடத்துல ஒரு கார்பன், திஸ் இஸ் chiral. இந்த இடத்துல இது chiral, இதுவும் chiral. ஓகே, ஸோ டோட்டலி 1 2 3 4 5 is the right answer. ஓகே, எந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணணும் ஃபார் கிளாஸ் 11? ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸ்டார்ட் ஃப்ரம் IUPAC நாமென்க்ளேச்சர், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். ஓகே, பேசிக்ஸ் ஆஃப் 9 10 அப்படின்னு இல்லைடா, ஒன் ஷாட் நீ எடுத்துப்பாரு, அதுலேயே டீட்டெயில்டாக இருக்கும். ஆல்ரைட், 9th 10thலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 9th 10thலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆல்ரைட் கைஸ், ஆன்சர் இஸ் 5, நோ ப்ராப்ளம். அப்பியரன்ஸ் ஆஃப் பிளட் ரெட் கலர், இது ஒரு ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டின். லசைன்ஸ் டெஸ்ட்டில் எப்போ வந்து பிளட் ரெட் கலர் வரும்? யாருக்கு ஞாபகம் இருக்குது? ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். பிளட் ரெட் கலர்
ஒரு இந்த ட்ராமாலாம் போடுவாங்க தெரியுமா அந்த காலத்தில். அப்போ வந்து ஒரு ஆக்டர் வந்து இன்னொரு ஆக்டரை கத்தியால் வெட்டுற மாதிரி ஒரு சீன் வருதுன்னு வச்சுக்கேன், பிளட்டு வரணும், ஓகேவா? அந்த இடத்துல பிளட் கொண்டு வரதுக்கு இந்த ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, யா, thiocyanide formation complex with iron, okay, nitrogen and sulfur. That's the answer. When hemoglobin will present in blood? When? எப்பவுமே இருக்கும்டா bloodல. Hemoglobin is necessary component of blood இல்ல? Correct. Okay, so answer is nitrogen and sulfur. Well done guys. 50 match பாத்தீங்களா? We are crossing 50 today. Nice. We will cross 100 also. 1 hourல போட்டோம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் போயிட்டு இருக்கோம். Let's not stop. Okay guys, next பாருங்க, interaction between pi bond and lone pair. Okay, let's take one example. Lone pair nitrogenல இருந்து வர மாதிரி பார்த்துக்கலாம், NH2, and it is attached to a pi bond, CH double bond CH2. இந்த காம்பவுண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த லோன் பேருக்கும் பை பாண்டுக்கும் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குதுன்னு வச்சுக்கேன், இன்ட்ராக்ஷன் நடக்குது. அது என்னது அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, எப்போ பை பாண்ட் இன்வால்வ் ஆனாலும் யூ திங்க் ஆஃப் தீஸ் parallel p orbitals. ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ஸோ யூ வில் ஹாவ் NH2 டபுள் பாண்ட் CH, இங்கே ப்ளஸ் வரும், இங்கே CH2 மைனஸ் வரும். இது ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் திஸ்? எஸ், ரெசனன்ஸ் எஃபெக்ட் மாதிரி இல்லை, ரெசனன்ஸ் எஃபெக்டே தான் ஸ்ரீராம். திஸ் இஸ் ரெசனன்ஸ் ஒன்லி. லோன் பேர் pi bond resonance. Can I get IIT Madras CSE if I study efficiently? Obviously Saravanan, no problem. ஃபுல்லா கமிட்மெண்ட்டோட பண்ணால் எந்த விஷயம்னாலும் கிடைக்கும்டா. ஓகே, ஸோ ரெசனன்ஸ் எஃபெக்ட் இஸ் தி ஆன்சர். நவ் அசிடிட்டினால நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஹைட்ரஜனை H+ஆக ரிமூவ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற ஆனியான் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணோம், இங்கே ஆனியான் கொண்டு வந்துட்டோம், அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஆனியான் கொண்டு வந்துட்டு then you tell me which anion is the most stable. ஆனியானோட சார்ஜ் வந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதிகமாகுது. ஸோ திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். இங்கே ஒரு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது, இங்கே 3 ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. ஓகே, ஸோ அன்ஸ்டேபிள் பார்த்தீங்கன்னா அது வீக் ஆசிடாக தான் இருக்கும், ஹைட்ரஜன் அவ்வளோ ஈஸியாக கொடுக்காது. ஓகேவா? ஸோ சி இஸ் த லீஸ்ட் அசிடிக், ஃபாலோட் பை டி, அண்ட் தென் இங்கே டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த sp கார்பனுக்கு வந்து கொஞ்சம் sp2 கார்பன், சாரி sp2 கார்பனுக்கு வந்து எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ இட் will withdraw electron density, so it will reduce. sp is more electronegative than sp2, ஸோ ரொம்பவே கம்மியாகும். அப்படி பார்க்கும்போது A is the most acidic compound. A, B, D, C என்ன கேட்டிருக்காங்க, அசனிங் ஆர்டர், அப்போ உல்டாவை போட்டுக்கோ, CDBA. CDBA is the answer. எங்கடா அப்படி ஒன்றும் இடவே இல்லை. இதான் ஆன்சர். Wait, hold on. No, not this one. என்ன பண்ணி வச்சிருக்காங்க? I think they've made a mess out of this. C is the least acidic, right? So இந்த மாதிரி வரணும், ஆர் இந்த இடத்துல மாத்திரும், ஏஓ சிஓ ஏதோ ஒன்று, ஆனால் ஆர்டர் தப்பு பண்ணியிருக்காங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்கும்போது. ஓகே, ஸோ இந்த இடத்துல இப்படி வரணும் அப்படின்னா. தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த இடத்துல கரெக்டாக போட்டிருக்கான், இங்கே தப்பாக பண்ணியிருக்கான் பார்த்தியா? சரி, ஓகே, எனிவே வி வில் அட்ஜஸ்ட் இட். ஆல் ரைட், யா வி காட் இட், யா வி காட் இட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும்டா, சிம்பிள்ஸ் சேஞ்ச் பண்ணா. காட் இட், யா, வெல் டன். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். கைஸ், இந்த இடத்துல பிகேஏ வேல்யூவே கொடுத்துட்டாங்கடா. இது ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டினா? இதை வந்து அனாலிட்டிக்கலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? வாட் யூ கைஸ் திங்க்? வெங்கட், வெல்கம்டா. ஃபேக்ட் பேஸ்ட் கொஸ்டினா இல்லையா? அனாலிட்டிக்கலாக இதை ஒர்க் அவுட் பண்ண முடியுமா? நம்மளுக்கு வேல்யூஸ் தெரிய வாய்ப்பே இல்லைடா. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற விஷயத்தை எப்படி நீங்கள் டேரெக்டாக கேட்குறாங்கன்னா மேட்ச்சில் கேட்டிருக்கான். நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து அசிடிக் நேச்சர் வச்சு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கலாம்.
So for example, ethanol and phenol compare பண்ணா phenol is more acidic. So B is more acidic than A. Okay வா? Phenol A வந்து M-nitrophenol and para-nitrophenol compare பண்ணினா phenol is less acidic than these two. Okay, அதுலயும் வந்து D is more acidic because of resonance. Resonance நடக்கிறதுனால DCBA இதுதான் வந்து order of acidity இருக்கணும். Order of acidity. Okay வா? Acidity க்கும் pKa க்கும் என்ன relationship? Can you tell me? Acidity க்கும் pKa க்கும் என்ன relationship? Inverse relationship. Acidity அதிகமாக இருந்துச்சுன்னா pKa கம்மியாக இருக்கும். ஓகேவா? அப்போ இருக்கிறதுலே லோயஸ்ட் pKa Dக்கு தான் இருக்கணும். இருக்கிறதுலே லோயஸ்ட் pKa Dக்கு தான் இருக்கணும். அதுக்கப்புறம் Cக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் Cக்கு இருக்கணும். அதுக்கு அடுத்தது Bக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் Aக்கு இருக்கணும். ஸோ A2 B1 C4 D3 இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, இந்த கொஷனுக்கு இந்த மாதிரி பண்ணலாம். நம்ம வந்து வேல்யூவே ஞாபகம் இல்லைனாலும் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ A2 B1 C4 D3 ஆப்ஷன் D is the right answer. Superடா, சூப்பர். All right, let's move on to the next question. According to IUPAC system, the compound is named as what? இங்க ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து லோயஸ்ட் லோக்கன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இங்கே செகண்டு தேர்டு மொத்தம் 6 இருக்கு. ஸோ இட்ஸ் அ சைக்ளோஹெக்ஸ் 2-in-1-ol. சைக்ளோஹெக்ஸ் 2-in-1-ol. ஆப்ஷன் டி. ஓகே, ஆப்ஷன் டி இஸ் இன்டீட் தி கரெக்ட் ஆன்சர். ஓகேவா கைஸ்? எதாவது டவுட் அப்படின்னா யூ கேன் ரேஸ் யுவர் டவுட்ஸ் இன் த chat. ஐ வில் ஆல்வேஸ் அட்ரஸ் தெம். ஃபீல் ஃப்ரீ டு ஃபீல் கம்ஃபர்டபுள். ஓகே, கொஞ்சம் ஃப்ரீயாகவே கேளுங்க. எந்த சின்ன டவுட்டாக இருந்தாலும் சரி, பெரிய டவுட்டாக இருந்தாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஓகே, குட். ஆல் ரைட் கைஸ், நெக்ஸ்ட் பியூரிஃபிகேஷன் மெத்தடாலஜியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரோமாட்டோகிராஃபி டெக்னிக்ஸ் பேஸ்ட் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டிஃபரன்ஷியல் அட்சார்ப்ஷன். ஓகே, இந்த அட்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி எந்தெந்த டெக்னிக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அட்சார்ப்ஷன் என்னன்னு தெரியுமா? சர்ஃபேஸில் போயிட்டு ஒட்டுறது, அந்த 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 சர்ஃபேஸ் இன்ட்ராக்ஷன்னால பைண்ட் ஆகிறது தான் அட்சார்ப்ஷன். ஓகேவா? பைண்டிங் ஆன் தி சர்ஃபேஸ். இந்த காலம் குரோமாட்டோகிராஃபியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலம் எடுத்துட்டு, ஒரு டியூப் மாதிரி ஒன்று எடுத்துட்டு, அந்த டியூபுக்குள்ளே வந்து இந்த குட்டி குட்டியாக சிலிக்கா பீட்ஸு இல்லாட்டி அலுமினா பீட்ஸ் அப்படி பேக் பண்ணுவாங்க ஃபுல்லாக. ஓகே, இது வழியாக தான் சாம்பிள் அனுப்புவாங்க. அந்த சாம்பிள் வந்து இந்த பீட்ஸோட சர்ஃபேஸில் ஒட்டிக்கும். ஸோ அட்சார்ப்ஷன் தான் அங்கே. ஓகே, ஸோ அட்சார்ப்ஷன் குரோமாட்டோகிராஃபி. இந்த குரோமாட்டோகிராஃபி பற்றி கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஷியோர்டா, ஷியோர். ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி ரிமெம்பர் பண்ண கஷ்டமாக இருக்குது. வாட் டு டூ? ஸ்பெண்ட் அ லிட்டில் பிட் மோர் டைம் இன் தட் டா. நம்ம எப்படி அதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். அதில் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்கன்னு சொல்கிறேன். அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகே, வெல் டன்டா கிங், வெல் டன். ஓகே, மார்க் வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள். எல்லாம் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மார்க் வந்து மறந்துடக்கூடாது. அதுதான் முக்கியம். யூ டெல் மீ வென் யூ கெட் த மார்க்ஸ். ஓகே, ஸோ காலம் குரோமாட்டோகிராஃபி ஃபாலோஸ் அட்சார்ப்ஷன். சர்ஃபேஸில் ஒட்டுற மாதிரி ஒரு மெத்தட் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அது அட்சார்ப்ஷன் தான். ஓகே, தின் லேயர் குரோமாட்டோகிராஃபியில் என்ன பண்ணுவோம், இங்கே மேலேருந்து விடுறதுக்கு பதிலாக ஒரு தின் பிளேட் எடுத்துகிட்டு அதில் இந்த சிலிக்கா அப்படியே ஃபுல்லாக கோட் பண்ணிவிட்டு கீழே இருந்து அதை அனுப்புவோம். பிகாஸ் ஆஃப் கேப்பிலரி ஆக்ஷன் அது கீழே இருந்து அப்படியே மேலே ஓட்டிகிட்டே போகும். இது இன்னொரு மெத்தட். இங்கேயும் அட்சார்ப்ஷன் தான் யூஸ் ஆகுது. பட் பேப்பர் குரோமாட்டோகிராஃபி அப்படி கிடையாது. பேப்பர் குரோமாட்டோகிராஃபியில் அந்த பேப்பர் ஃபைபர்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஃபைபர்ஸை வந்து வாட்டர் கூட ஒட்டிக்கும். அப்புறம் அந்த வாட்டரில் தான் உன்னுடைய சாம்பிளில் இருக்கிற காம்பனன்ட்ஸ்லாம் ஒட்டும். ஸோ இதை வந்து நம்ம அட்சார்ப்ஷன்னு சொல்லக்கூடாது. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ பேப்பர் குரோமாட்டோகிராஃபி ஃபாலோஸ் பார்ட்டிஷன் குரோமாட்டோகிராஃபி. ஓகே, ஒரு சாலிட்ல டைரக்டாக நான் போய் அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னா அது அட்சார்ப்ஷன் குரோமாட்டோகிராஃபி. ஒரு சாலிட் ஃபைபர் இருக்கு, அந்த ஃபைபரில் வாட்டர் ட்ராப்லெட் அப்படியே ஒட்டிகிட்டு இருக்கு. இந்த வாட்டர் ட்ராப்லெட்ல என் சாம்பிள் ஒட்டுதுன்னு வச்சுக்கோ, அது வந்து பார்ட்டிஷன் குரோமாட்டோகிராஃபி. ஓகே, பார்ட்டிஷன் குரோமாட்டோகிராஃபி லிக்விட் இன்ட்ராக்ஷன்ஸ்க்காக கொடுத்த டெஃபினேஷன் அது. ஆல்ரைட், லிக்விட் இன்ட்ராக்ஷனுக்காக கொடுத்த டெஃபினேஷன் பார்ட்டிஷன் குரோமாட்டோகிராஃபி. சாலிட்ல டைரக்டாக அட்டாச் ஆகுது அப்படின்னா அது
adsorption chromatography. So A and B only is the right answer. Okay, A and B only. All right. Okay, so இன்னொரு question வருது, அதில் இன்னும் நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்சார்ப்ஷன் குரோமட்டோகிராஃபி எப்படி திங்க் பண்ணணும், பார்ட்டிஷன் குரோமட்டோகிராஃபி எப்படி திங்க் பண்ணணும். In this question they are asking which will show geometrical isomerism. இந்த geometrical isomerismனா என்ன தெரியுமா, என்னால் வந்து அந்த டபுள் பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ண முடியாது. If there is a double bonded structure, let's see one structure. Show me the structure of cis-butene. Cis-butene, trans-butene லாம் இருக்குல்ல, இதோ இருக்கு பார். This is cis-butene. இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, ரெண்டு மீத்தல் குரூப்ஸும் கீழே பாயிண்ட் ஆயிருக்கு, மேலேயும் வச்சுக்கலாம். ஓகே, ஒரே சைடு இருக்கு, அவ்வளோதான், ஒரே சைடு இருக்கு. இதை ஃப்ரீயாக ரொட்டேட் பண்ண முடியாது. டபுள் பாண்ட்ஸ் ஆர் லாக்கிங் ரொட்டேஷன். இந்த டபுள் பாண்டை வச்சு ரொட்டேட் பண்ண முடியாது. ஓகேவா, இதுவே சிங்கிள் பாண்டாக இருந்துச்சுன்னா ரொட்டேட் பண்ணலாம். அதனால இது ரொட்டேட் பண்ண முடியாதுன்றதுனால we will get two structures, one is cis, another is trans. ஆனால் இந்த cis trans வரணும் அப்படின்னு வச்சுக்கேன், we should have non-similar groups on both the carbons. For example, இங்கே வருமானு பாரு, இந்த டபுள் பாண்டை பிரித்து ரெண்டு சைடு எடுத்தேன்னு வச்சுக்கேன், ஒரு சைடு ஹைட்ரஜன், இன்னொரு சைடு புரோமின் இருக்கு, ஃபைன். இதை வச்சு நான் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் காமிக்க முடியும். ஆனால் கீழே பாரு, கீழே ஒரே மாதிரி இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது. ஸோ திஸ் cannot show geometrical isomerism. ஓகே, A cannot show geometrical isomerism. B காட்ட முடியுமா, முடியாது. ரெண்டு ஹைட்ரஜன் இருக்குது, இப்படி இருந்தானே இப்படி இருந்தானே, ரெண்டுமே ஹைட்ரஜன் தானே. No cis-trans isomerism possible here also, but here it is possible. Hydrogen bromine இருக்கு, this is asymmetric. அதனால option C is the right answer. Here also you have two hydrogen. This cannot be the right answer. Okay. How do you revise theory? You solve questions. Questions solve பண்ணிட்டே வா, அதுக்கேற்ற தியரியை படிச்சுக்கோ, அப்படி சால்வ் பண்ணு. ஓகேம்மா, தேங்க்யூ. Right, okay. So let's move on to the next question. Option C is the right answer. Then, okay. Most stable னு கேட்டிருக்காங்க. Most stable species. உங்களுக்கு அந்த ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டியில் பார்க்கும்போது மோஸ்ட் ஸ்டேபிள் எப்போவுமே வந்து இந்த அரோமேட்டிசிட்டி காம்பவுண்ட்ஸ், அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் மோஸ்ட் ஸ்டேபிள் ஜென்ரலி. ஓகே, அதை விட மோர் ஸ்டேபிள் அப்படின்னா இந்த சிக்மா ரெசனன்ஸ் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஸ்டேபிள். சிக்மா ரெசனன்ஸ்னா இந்த டான்சிங் ரெசனன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேங்க்யூடா. டான்சிங் ரெசனன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மோர் ஸ்டேபிள் தான் அரோமேட்டிக். அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் எஃபெக்ட், அதுலேயும் இன்னொன்று வந்து ஈக்விவலண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் எஃபெக்ட், அதுக்கப்புறம் இண்டக்டிவ் எஃபெக்ட், இல்லை ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதுக்கப்புறம் தான் இண்டக்டிவ் எஃபெக்ட். ஸோ யூ லுக் ஃபார் திஸ் ஆர்டர். ஓகே, இண்டக்டிவ் எஃபெக்ட் இந்த ஆர்டர் மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே பெர்மனெண்ட் எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தோன்னா இது அரோமேட்டிக்டா. ஆப்ஷன் ஏ இஸ் அரோமேட்டிக். பாரு, சைக்ளிக்காக இருக்குது, பிளேனராக இருக்குது, கான்ஜுகேட்டடாக இருக்குது, எல்லாத்துலேயுமே பேரலல் பி ஆர்பிட்டல் வருது பார். கான்ஜுகேட்டட்னா அதான் அர்த்தம், பேரலல் பி ஆர்பிட்டல்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஆல் ரைட். அண்ட் தென் you have Huckel's rule. 4n plus 2 equals to 2. n equal to 0 is acceptable. So option A is actually very stable. B ஆனா ஸ்டேபிள் கிடையாது. எந்த ரூல் வயலேட் பண்ணுதுன்னு சொல்லுங்க? ஆப்ஷன் பி. கௌஷிக், ஐ ரிமெம்பர்டா. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. 2026 கொஸ்டின் வச்சிருக்கேன். How many questions we will solve? Today already we have solved 30 plus questions. என்னோடைய ஐடியா வந்து ஒரு 2 hours 2.5 hours அது போகணும் அப்படின்றது. வி வில் சி. நாளைக்கு வந்து ஒரு செஷன் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியுதான்னு பார்க்கலாம். நாளைக்கான நீங்கள் எக்ஸாம் வச்சுருக்கீங்களா, இங்கிலீஷ் எக்ஸாம். வி வில் சீடா, வி வில் சி. ஆல் ரைட். ஓகே, இதுதான் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி. இதில் கொஞ்சம் எக்ஸப்ஷன் இருக்கலாமே தவிர ஜென்ரல் ஆர்டர் இதுதான். ஓகே, பியில் எந்த ரூல் வந்து டிஸ்ஓபே பண்ணுது அதை சொல்லுங்கள். பி இஸ் நாட் அட் ஆல் ஸ்டேபிள். பி இஸ் டெஃபினெட்லி நாட் ஸ்டேபிள். விச் ரூல் இஸ் டிஸ்ஓபேட்? பார்க்குறதுக்கு சைக்ளிக் இருக்குது, பிளேனராக இருக்குது, அஃப்கோர்ஸ் கான்ஜுகேட்டடாகவும் இருக்குது, ஆனால் ஹக்கிள்ஸ் ரூல் ஒபே பண்ணல. 4n
+2 equal to 4 னு வரும். n integer value வராது. In fact, it even has 4n rule. 4n equal to 4, n equal to 1 னா இது anti-aromatic டா. Anti-aromatic வந்து opposite of stability. இது unstable இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி கண்டிப்பாக தப்பு. இதுவும் ஆன்டி அரோமேட்டிக் தான் வரும், இதுவும் தப்பு. ஆப்ஷன் டி வந்து இது அரோமேட்டிக்கே கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். மோஸ்ட் ஸ்டேபிள் ஸ்பீசிஸ் இஸ் ஆப்ஷன் ஏ. ஆல் ரைட். கரெக்டா. I will post. Don't even worry about it. Okay. Moving on. Example of vinylic halide. இது வந்து நம்ம ஹாலோ அல்கேன்ஸ் ஹாலோ அரீன்ஸ்லையும் நிறைய பார்ப்போம். There are classification of halides. இதில் ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் என்னென்னா பென்சைலிக், அல்லைலிக், ஃபீனைலிக், வினைலிக். இது எல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் டெர்ஷியரி, செகண்டரி, பிரைமரி இப்படிலாம் வரும். பென்சைலிக்னா பென்சீன் ரிங் இருக்கணும். பென்சீன் ரிங் ஷுட் பி அட்டாச் டு அ கார்பன். அந்த கார்பனில் ஹாலோஜன் இருக்கும். ஓகே, இதில் வேறு என்ன வேணாலும் இருந்துட்டு போகலாம். இதுதான் பென்சைலிக். அலைல்னா என்னது? ஒரு டபுள் பாண்ட் இருக்கணும், அது இன்னொரு கார்பனில் அட்டாச் ஆயிருக்கணும், அந்த கார்பனில் இன்னொரு ஹாலோஜன் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வினைலிக். இதில் அட்டாச் ஆயிருக்கிற கார்பனில் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா தான் அது அலைலிக். ஓகே, கார்பன் அட்டாச்டு டு அ டபுள் பாண்டட் கார்பன் கேரிஸ் த ஹாலோஜன். இதுதான் அலைலிக். ஓகே, ஃபீனைலிக்னா பென்சீன் ரிங்கில் டைரக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது ஃபினைலிக். வினைலிக்னா டபுள் பாண்டட் கார்பனில் டைரக்டாக அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வினைலிக். We are expecting vinylic. அப்போ ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ இஸ் வினைலிக். ஆப்ஷன் பி இஸ் ஆக்சுவலி allylic. ஆப்ஷன் சி இஸ் phenylic. ஆப்ஷன் டி இஸ் ஆல்சோ allylic. So option A is the right answer. How is Jack doing? Jack இப்போ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கத்திட்டு போனா என்ன உள்ளே விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. Jack is doing well da. Okay, option A is correct. Next question is a very easy question. Maybe we can skip a few questions da. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே. ஃபார் எக்ஸாம்பிள் pent 2ஈனால் வேணுமா? ஆல்டிஹைடு தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஸோ இங்கே ஆல்டிஹைடு இருக்குது, ஆல்டிஹைடு இருக்குது, ஆல்டிஹைடு இருக்குது, ஆல்டிஹைடு இருக்குது. அதில் செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்கணும். 1 2 இதில் இருக்குது, இதில் இருக்குது, இதில் இல்லை, இதில் இருக்குது. அப்புறம் ஃபோர்த் பொசிஷனில் மீத்தல் இருக்கணும். 1 2 3ல் இருக்குது, 1 2 2லேயே இருக்குது, 1 2 3 4ல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். எஸ் பரணி, யூ காட் இட் ரைட். ஸ்ரீராம் got it right. Very good. Gokulnath, welcome da. Nice to have you here. Yeah, these are nice questions. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாம் நம்ம. ஓகேவா? ஆல்ரைட். இப்போது தின் லேயர் குரோமேட்டோகிராஃபி, இந்த குரோமேட்டோகிராஃபி டெக்னிக் மட்டும் கவனிங்க. என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஒரு சால்வெண்ட் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் கீழே அப்படியே போட்டுப்பாங்க. தனியாக ஒரு தின் லேயர், அதாவது கிளாஸ் பிளேட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு, நீளமாக ஒரு கிளாஸ் பிளேட் எடுத்துகிட்டு அதில் ஃபுல்லாக சிலிக்கா கவர் பண்ணிவிடுவாங்க. சிலிக்கா கவர்டு கிளாஸ் டியூப், ஃபுல்லாக கிளாஸ் பிளேட், சாரி கிளாஸ் டியூப் இல்லை, கிளாஸ் பிளேட் சிலிக்கா கவர் பண்ணி அதை நல்லா ட்ரை பண்ணிவிடுவாங்க. நாங்கள் எங்கள் லேப்லலாம் இது பண்ணியிருக்கோம். நான் பிஹெச்டி படிக்கும்போது எங்கள் லேபில் தின் லேயர் குரோமேட்டோகிராஃபி பண்ணுவோம். இந்த இது இருக்குல்ல, ஹேர் ட்ரையர்லாம் வச்சு அப்படியே ட்ரை பண்ணுவோம். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், திஸ் இஸ் ரெடி ஃபார் த எக்ஸ்பெரிமெண்ட். இதை என்ன பண்ணுவாங்க, கீழே அப்படியே ஒரு லைன் போட்டு இந்த இடத்துல சாம்பிள் வச்சுருவாங்க. திஸ் இஸ் த பிளேஸ் ஆஃப் த சாம்பிள். ஓகே, அந்த சாம்பிள் வச்சுட்டு அப்படியே எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வச்சுருவாங்க. இது அப்படியே எடுத்து இந்த இடத்துல வச்சுருவாங்க. ஓகே, ஸோ சாம்பிளில் டச் பண்ணக்கூடாது டேரெக்டாக. சாம்பிளோட லைன் மேலே தான் இருக்கணும், இங்கே இருக்கணும். அப்போ என்ன ஆகும், டியூ டு கேபிலரி ஆக்ஷன் திஸ் சால்வெண்ட் ஃபேஸ் வில் மூவ் த்ரூ த தின் லேயர். அப்படியே டைம் ஆக 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 மெதுவாக அப்படியே மேலே போய் ஃபுல்லாக இந்த வரைக்கும் வந்துருச்சா. சாம்பிளில் ஏதாவது ஒரு காம்பனண்ட் இருக்கும். அந்த காம்பனண்ட் என்ன பண்ணும், இது வந்து சிலிக்கான்னு வச்சுக்கேன், SiO2ன்னு வச்சுக்கோ. சம் காம்பனண்ட்ஸ் ஆர் போலர். ஓகே, லெட்ஸ் சே ABC 3 காம்பனண்ட் இருக்குது. A வந்து போலர்னு இருந்துக்கோ, B வந்து நான் போலர் வச்சுக்கோ, C வந்து நடுவில் மாடரேட், ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்குது. இந்த போலர் காம்பனண்ட்லாம் SiO2 கூட டைட்டாக பைண்ட் பண்ணிடும். அதனால் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகாது, மெதுவாக தான் போகும். ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கலாமா? ஓகே,
ஏ வந்து அப்படி மெதுவாக தான் போகும், இவ்வளோ தூரம் தான் வரும், அதுக்கு மேலே போகவே முடியல. ஃபுல்லாக சால்வெண்ட் மேலே போனால் கூட ஏ வந்து இவ்வளோ தான் வந்திருக்குது. ஓகே, பி வந்து ஆனால் நான் போலர். பி வந்து சால்வெண்ட்டில் நல்லா டிசால்வ் ஆகுது, ஆனால் SiO2 கூட இன்ட்ராக்ட் பண்ணலை. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், பி வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக மேலே போயிடும். சி வந்து ரெண்டுத்துக்கும் நடுவில், ஓகேவா, அதனால் ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த இடத்துல உட்காருதுன்னு வச்சுப்போமே. ஓகே, ஸோ தட் இஸ் ஏ, பி அண்ட் சி. திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. இதை வச்சு தான் செப்பரேட் பண்ணுறாங்க. ஏ தனியாக வந்துருச்சு பார், பி தனியாக வந்துச்சு, சி தனியாக வந்துச்சு. முதல்ல என்ன இருந்துச்சு, மூணுமே ஒரே டாட்டில் இருந்துச்சு. இட் வாஸ் அ மிக்சர். குரோமாட்டோகிராஃபி பண்ணதுக்கப்புறம் இதை தனித்தனியாக பிரிச்சிட்டோம். இதை நல்லா மாஸ் ஸ்கேலில் பண்ணணும்னு வச்சுக்கே, நல்லா பெரிய பிளேட்டு பெரிய காலம் வச்சு பண்ணினா இது நீ நல்லா பியூரிஃபை பண்ணியே எடுக்கலாம். கைஸ், இன்சுலின் தெரியுமா உங்களுக்கு? இன்சுலின்லாம் இந்த குரோமாட்டோகிராஃபி, காலம் குரோமாட்டோகிராஃபி வச்சு தான் பியூரிஃபையே பண்ணுறாங்க. It is saving so many lives. You guys remember that? What is insulin? Hormone. Okay. So anyway, so that is called as thin layer chromatography. But இதுலயும் நம்ம என்ன பண்றோம், RF factor னு ஒன்னு பார்க்கணும், retardation factor. Okay. This is distance moved by component. Distance moved by component divided by distance moved by solvent front. ஓகே, ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் மூவ்ட் பை 3.5 சென்டிமீட்டர்ஸ் வைல் த சால்வெண்ட் மூவ்ட் பை 5 சென்டிமீட்டர்ஸ். ஸோ RF ஈக்குவல்ஸ் டு 3.5 டிவைடட் பை 5. அவ்வளோதான். ஓகே, இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், 7/10 எடுத்தோம்னா 0.7 வரும். இன்ட்டு 10⁻10 1 போட்டோம்னா 7. ஓகே, பேஸ் லைன்லேருந்து தானே மெஷர் பண்ணோம் ஸ்ரீராம், பேஸ் லைன்லேருந்து தான் மெஷர் பண்ணும். நம்ம எங்கே காம்பனண்ட்டை ஆட் பண்ணோமோ அந்த இடத்துலேருந்து எவ்வளோ மூவ் ஆயிருக்கு அதை வச்சு தான் மெஷர் பண்ணும். டோன்ட் மெஷர் ஃப்ரம் பாட்டம். ஓகே, 0.7 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ டெசிமலில் தான் வரும் இந்த ஆன்சர் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். ஸோ ஆன்சர் இஸ் 7. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which among the following purification methods is based on the principle of solubility in two different solvent? ரெண்டு லிக்விட் மீடியமில் டிஃபரன்ஸ் இன் இன்ட்ராக்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்கோம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இந்த கொஸ்டின்ஸ் வச்சு நல்ல கிளாரிட்டி கிடச்சிரும்டா. ஓகே, இதுக்கப்புறமும் நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். அதனால திஸ் இஸ் அ குட் ஸ்டார்ட் ஃபார் யுவர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன். ஆல்ரைட், இது ஆனால் ஃபுல் ஃபோக்கஸில் எல்லா ப்ராப்ளம்ஸும் கவனிங்க. கண்டிப்பாடா, கண்டிப்பாக. ஜெரிட்டோ, ஐ திங்க் இட் இஸ் ஜெரிட்டோ. ஷியோர்லி 95+ கண்டிப்பாக எய்ம் பண்ணு. Definitely possible. Yeah. So this is what differential extraction. Okay. Two different solvents oda solubility வச்சு நம்ம பிரிச்சு எடுக்கிறதுனால இதுக்கு differential extraction அப்படினு பேரு. Well done. Next question. IUPAC name of this following. இதை டக்கு டக்குன்னு முடிக்கலாம்டா. வா. NH2 third carbonல இருக்கு. 1 2 3. இது பேரு butane nitrile. Okay. 3 amino butane nitrile. Done. All right. Chromatography அப்படியே ஞாபகப்படுத்திக்கோடா கோகுல்நாத். ரிவிஷன் பண்ணிட்டே தானே இருக்கோம் நம்ம. நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்போகேட்டையான், வி நோ திஸ் ரைட். டெர்ஷியரி மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி, மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி. ஆல் ரைட், டெர்ஷியரி மோர் ஸ்டேபிள் தேன் செகண்டரி, மோர் ஸ்டேபிள் தேன் பிரைமரி, மோர் ஸ்டேபிள் தேன் மீத்தல். அவ்வளோதான். கேன் யூ கைஸ் டெல் மீ வாட் எஃபெக்ட், வாட் இஸ் த எஃபெக்ட் தட் இட் கிவ்ஸ் யூ? ஏன் இந்த ஸ்டெபிலிட்டி கிடைக்குது நம்மளுக்கு? எந்த எஃபெக்ட், எந்த எலக்ட்ரான் எஃபெக்ட்னால tertiary is getting maximum stability? Go on, tell me. Plus I effect விட more dominating effect ஒன்று நம்ம பார்த்தோமே, என்ன எஃபெக்ட் அது? ஆன்சர் சி கரெக்ட் தான், ஆப்வியஸ்லி. என்ன எஃபெக்ட்னு கேட்குறேன். இண்டக்டிவ் எஃபெக்ட் இல்லைடா, இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்கு, அதை விட மோர் டாமினேட்டிங் எஃபெக்ட் இது. இந்த ஆர்டர் ஆஃப் டாமினன்ஸ் சொல்லும் போது என்ன சொன்னேன்? அரோமேட்டிசிட்டி, ஈக்குவலன்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அதுக்கப்புறம் ரெசனன்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தல. அதில் நெக்ஸ்ட் என்ன எஃபெக்ட்? ஹைப்பர் கான்ஜுகேஷன்டா. CH3 ஹைப்பர் கான்ஜுகேஷன், ஹைப்பர் கான்ஜுகேஷன், அதான் அந்த எஃபெக்ட். மீசோமெரிக் எஃபெக்ட் வேணும்னா பை ஓவர்லாப் இருக்கணும், பை பாண்ட் ஓவர்லாப். இங்கே அதெல்லாம் கிடையாது. CH3 is a sp3 carbon. So we need this as hyperconjugation. Okay, moving on. Number of geometrical isomers possible for the given structures.
ஓகே, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது, இங்கே ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. பட் ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுமா, இந்த குரூப்பும் சேம். டு யூ ரியலைஸ் தட்? ஒரு நிமிஷம், இது ரெண்டும் சேம் ரைட்டா? இது ஆனா டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நீ பார்க்கும்போது எப்படி வரும்னா, நம்ம மூணுத்துக்கும் ஒரு டேபிள் போட்டுடலாமா? லெட்ஸ் கால் திஸ் as 1, 2 and 3. ஓகே, 1ம் 3ம் சேமா இருந்துச்சுன்னா 2ல வந்து ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் கிடையாது ரைட்டா? 1ம் 2ம் சேமா இருந்துச்சுன்னா 2ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் கிடையாது. இப்படி வந்தாலும் சரி, அப்படி வந்தாலும் சரி, ஒரே ஸ்ட்ரக்சர் தான். பட் 1ம் 3ம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா 2ல ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர் இருக்கு ஆக்சுவலி. ஸோ லெட்ஸ் ஜென்ரேட் ஆல் ஆஃப் தோஸ் திங். 1, 2, 3. D and H வந்து யூ கேன் ஹாவ் சிஸ் ஆர் ட்ரான்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சிஸ் எடுத்துக்கலாம். இது சிஸ்ஸில் என்னென்ன காம்பினேஷன் இருக்க முடியும்? 3மே சிஸ் வச்சுக்கலாம். சிஸ்ஸு சிஸ்ஸு சிஸ்ஸு. ஓகே, தேர்ட் மட்டும் ட்ரான்ஸ் ஆக்கிக்கலாம். ஓகே, சிஸ்ஸு சிஸ்ஸு ட்ரான்ஸ். இன்னொன்று என்ன சொல்லியிருந்தேன், செகண்ட் இதில் வந்து ஐசோமரிசம் இஸ் நாட் பாசிபிள் இஃப் போத் ஆஃப் தெம் ஆர் சேம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஓகே, ஸோ யூ வில் ஹாவ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரக்சர் ஹியர். இது சிஸ்ஸு சிஸ்ஸு ட்ரான்ஸு, இது ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல மாறும். சிஸ்ஸு ட்ரான்ஸு சிஸ்ஸு, சிஸ்ஸு ட்ரான்ஸு ட்ரான்ஸ். ஓகே, இதுவும் கிடையாது. இது ரெண்டும் சேம் ஸ்ட்ரக்சர். ஆல்ரைட், பிகாஸ் போத் ஆஃப் தெம் ஆர் சிஸ் ஹியர். ஓகே, 4 ஸ்ட்ரக்சர் முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறம் ட்ரான்ஸ் ஆரம்பிக்கலாம். ட்ரான்ஸு சிஸ்ஸு சிஸ்ஸு, ட்ரான்ஸு சிஸ்ஸு ட்ரான்ஸு, ட்ரான்ஸு ட்ரான்ஸு சிஸ்ஸு, ட்ரான்ஸ் ட்ரான்ஸ் ட்ரான்ஸ். ஓகே, இது ரெண்டும் சேம் ஸ்ட்ரக்சர். யா, ஸோ இது ரெண்டு டிஃப்ரெண்ட்டு. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. You're getting 6 structures now. 2 power 2, 4 மேத்தமெட்டிக்கலி நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக போடலாம். பட் யூ வில் பி மிஸ்ஸிங் அவுட் ஆன் தோஸ் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ரெண்டு சொன்னால இது ரெண்டு மிஸ் ஆகிடும். கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, சிமெட்ரிக் அப்படின்னு வரும்போது நீங்கள் இப்படி தான் போட்டாகணும். ஆன்சர் இஸ் 6 ஆக்சுவலி. பட் உங்களுக்கு என்சிஆர்டி புக்கில் இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடாக கேட்க மாட்டாங்க, ஜேஇயில் கேட்பாங்க. ஸோ 6 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? யோசிச்சு பாருங்க, அந்த கொஷின் யோசிச்சு பாருங்க. ஆல்ரைட், யா. இன்னொரு 45 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு 150, 180 ஸ்லைட்ஸ் முடிச்சிடலாம். டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா கொஷின்ஸும் வச்சுருக்கேன். ஸோ யூ கைஸ் கேன் ட்ரை இட் அவுட். ஆல்ரைட், ஓகே. ஸோ அ ஸ்பீசிஸ் ஹேவிங் கார்பன் வித் செக்ஸ்டெட்னா 6 electrons in the outermost shell ன்னு அர்த்தம். ஆக்டெட்னா 8, செக்ஸ்டெட்னா 6 electrons in the outermost shell and can act as electrophile. What is that? Carbocation. Carbon free radicalsல 7 electrons இருக்கும். கார்பானியான்ல 8 electron இருக்கும். ஆனால் இது நியூக்ளியோஃபைல். ஓகே, C- is a nucleophile. Carbocationல தான் 6 electron இருக்கும். That is an electrophile. Okay, pentavalent carbon, it doesn't matter. Nice. Okay, adsorption principle is used for which of the following purification method? இதில் எதில் adsorption யூஸ் பண்ணுறாங்க? ஏன் நிறைய பேர் தானே சொல்கிறீங்க. சரி, ஓகே, ஐ வில் நாட் டேக் டூ மச் ஆஃப் யுவர் டைம். ஒரு 150 அடிச்சிடலாம்டா. 82 வந்துட்டோம். நல்லா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். பாரு, 1.5 hours 82 slides முடிச்சிட்டோம் பாரு. ஓகே, we have done very well today. ஆல்ரைட், ஸோ எதில் அட்சார்ப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க? குரோமாட்டோகிராஃபியில் யூஸ் பண்ணுறாங்க. டிஸ்டிலேஷனில் பாய்லிங் யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் யூஸ் பண்ணுவாங்க. சப்ளிமேஷனில் எது சப்ளைம் ஆகுதோ அதை யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸ்ட்ராக்ஷனில் சால்வெண்ட் சால்யூபிலிட்டி மெஷர் டிஃபரன்ஸ்னால யூஸ் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் இன் சால்யூபிலிட்டி யூஸ் பண்ணாது எக்ஸ்ட்ராக்ஷன். டிஃபரன்ஸ் இன் அட்சார்ப்ஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணா குரோமாட்டோகிராஃபி. டிஃபரன்ஸ் இன் பாய்லிங் பாயிண்ட் இருந்துச்சுன்னா டிஸ்டிலேஷன். டிஃபரன்ஸ் இன் சப்ளைமபிலிட்டி இருந்துச்சுன்னா சப்ளிமேஷன். ஆல்ரைட், ஸோ ஆப்ஷன் இஸ் பி. ஓகே, in this question they've given a compound. Let me draw this correctly. First OH இருக்கு. This is attached to CH2.
3 CH2 இருக்கு, CH2 CH2 CH2, அதுக்கப்புறம் இன்னொரு CH2, இடம் இல்லையே, C டபுள் பாண்ட் O CH3. ஓகே, இதுதான் காம்பவுண்ட். செகண்ட் பொசிஷனில் கீட்டோன் இருக்கு. அப்புறமா தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், செவன்த் பொசிஷனில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்கு. ஸோ யூ கேன் சே 7 hydroxy heptene 2 1. This is correct. Statement 1 is correct. But statement 2 is wrong. 2 oxo heptanol போட்டினா ஹைட்ராக்சிலுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி கொடுக்குற மாதிரி வரும். அது கிடையாது. எதுக்கு ஹையர் ப்ரையாரிட்டி இருக்கோ அதை தான் நம்ம சஃபிக்ஸில் போடணும். எதுக்கு லோயர் ப்ரையாரிட்டி இருக்கோ அதான் ப்ரிஃபிக்ஸில் போடணும். கேன் யூ கிவ் சம் ஹோம்ஒர்க்? ஓகேடா, ஷியோர். நான் என்ன பண்ணுறேன், ஐ ஹாவ் சம்திங் லைக் 260 slides. ஓகேவா? அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட் ஃபியூ ஸ்லைட்ஸை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. ஒரு 30 questions, ஒரு 60-70 slides நீங்கள் ஹோம்ஒர்க்காக வச்சுக்கோங்க. மீதி கொஷின்ஸ்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகே, டன். செந்தமிழன் போட்டா போச்சுடா, ஷியோர். தேங்க்யூ. வில் டூ தட். யா, வில் டூ தட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங், ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட். எங்கடா இருக்கு அந்த ஆப்ஷன்? இதுதான் ஆப்ஷன் ஏ. வெல் டன். ஆல் ரைட். இது கொஞ்சம் ஈஸி கொஷின்டா, டக்கு டக்குன்னு முடிங்க. டிஸ்டிலேஷன் என்ன யூஸ் பண்ணணும்? டிஸ்டிலேஷன், ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் நம்ம என்ன பண்ணுவோம், குளோரோஃபார்ம் அனிலின் வச்சுப்போமா? சரி, இதை விட்டுட்டு நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதை யூஸ் பண்ணுவோமே. ஸ்டீம் டிஸ்டிலேஷன் இஸ் ஃபார் அனிலின் வாட்டர் மிக்சர். ஏன்னா அனிலின் வந்து ஸ்டீமோட மிக்ஸ் ஆகும், ஆனால் வாட்டரோட இம்மிசிபிளாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் டெஃபினெட்லி ஷியர். அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் அப்படின்னு என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்கில் வந்தாலே கிளிசரால தான் மீன் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ டி இஸ் 1. D1 C2 என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. D1 C2 ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. A4 B3 கரெக்ட் தான். டிஸ்டிலேஷன் இஸ் குளோரோஃபார்ம் அண்ட் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் இஸ் ஃபார் separation of crude oil fractions. Option B is the correct answer. Well done Shriram, well done Gokulnath, well done Sendamilan. Did you get the answer right? Okay, Sinivasan, 12th public, of course da. நல்லா பண்ணிட்டு இருக்கியா? இங்கிலீஷ் எப்படி படிச்சிட்டு இருக்க? முடிச்சிடலாம் இது இன்னொரு 40-45 minutes I hope. Okay, so இதில் 2,3 டைப்ரோமோ 1 phenyl pentane. பென்டேனில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபீனைல், ரெண்டாவது மூணாவது பொசிஷனில் புரோமின். இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்கள், 1 2 3 பென்டேன். ஐ திங்க் திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். மற்றதுலாம் அப்படி வரல. இதில் 1 1 வந்துடுது, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ரெண்டும் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இல்லை, இந்த சைடு நம்பர் போடணும். இதில் இல்லை, இங்கே தான் போடணும். 1 2 3 4 3 and 4th பொசிஷனில் புரோமின் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே புரோமின் ஃபீனைல் இருக்குது. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒரு பூவோட ஸ்மெல் எதுலேருந்து வருதுன்னா, தே ஹாவ் சம் காம்பவுண்ட்ஸ் விச் ஆர் ஸ்டீம் வாலடைல் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு தான் எசென்ஷியல் ஆயில்னு சொல்கிறாங்க, ரைட்டா? தீஸ் ஆர் ஜென்ரலி இன்சாலிபிள் இன் வாட்டர் பட் ஆர் மிஸ்ஸிபிள் வித் வாட்டர் வேப்பர். ஸ்டீம் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணலாமா இதுக்கு? அவ்வளோதான், அதான் ஆன்சர். டைரக்ட் ஆன்சர், டைரக்ட் ஆன்சர். ஏய், JEE கொஷின்ஸ் இதெல்லாம். ஆல் தீஸ் ஆர் ப்ரீவியஸ் இயர் JEE கொஷின்ஸ். ஓகே, சரி, நெக்ஸ்ட் இந்த கொஷின் வாங்க. எலக்ட்ரான் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃபெக்டில் இந்த ஒரு கொஷின். இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் என்னது? இந்த நைட்ரஜனில் இருக்கிற லோன் பேர் பென்சீன் ரிங்குள்ளே ரெசனேட் ஆக போகுது. இதுக்கு பேர் +R எஃபெக்ட். ஓகேவா? இதே இது டபுள் பாண்ட் வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷனை வந்து மாற்றி விடுது அப்படின்னு வச்சுக்கேன். இப்போ ஹைட்ரஜன் ப்ளஸ் சார்ஜ் இருந்துச்சுன்னா +C எஃபெக்ட், சயனைடில் மைனஸ் இருந்துச்சுன்னா -E எஃபெக்ட். இந்த இடத்துல எலக்ட்ரான் டென்சிட்டி இஸ் withdrawn from the benzene ring, therefore this is -R effect. Okay, இதான் ஆன்சர். So A is 4. There is only one option like that, so option 1 is the answer. That's it. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகிறோமோ? புரியலைன்னா கைஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் 12th standard CBSE NCERT ஆர்கானிக் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். தரணீஷ், வெல்கம்டா. இதே ஃப்ளோவில் JEE முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பி தேர், அட்டெண்ட் ஆல் தீஸ் கொஸ்டின், அட்டெண்ட் ஆல் தீஸ் செஷன்ஸ் வித் ஃபோக்கஸ். அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் டெஃபினெட்லிடா சேம் தான்டா கான்செப்ட்ஸு, சிலபஸும் சேம் தான். கெமிஸ்ட்ரி வரும்போது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இதே சிலபஸ் தான். ஓகே,
All right, let's continue. Which of the following nitrogen containing compound does not give Lassen's test? இந்த Lassen's test உங்க NCERT bookல எடுத்தீங்கன்னா exceptions சிலது கொடுத்திருப்பாங்க. ஓகே, எதெல்லாம் ரிங்கில் இருக்கோ அதுலலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் இங்கே முக்கியமாக லசைன்ஸ் டெஸ்ட்டில் இருக்கிற நைட்ரஜன் வந்து சயனைடாக மாறணும். அந்த சயனைடுக்கான கார்பன் இந்த காம்பவுண்டில் இருக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல். யூரியாவோட ஸ்ட்ரக்சரில் காம்பவுண்ட் இருக்குது. கார்பன் CONH2 ட்வைஸ் தான் யூரியா. ஸோ நைட்ரஜனும் இருக்குது, கார்பனும் இருக்குது. ஃபீனைல் ஹைட்ரஜனில் வந்து NH2 NH ஃபீனைல் குரூப் ஃபுல்லாக இருக்குது. இந்த பென்சின் ரிங்கில் கார்பன் இருக்குது. ஸோ இதுவும் கொடுக்கும். கிளைசினில் இருக்குது CH2 NH2 NH2 CH2 COH. ஸோ கார்பனும் இருக்குது, நைட்ரஜனும் இருக்குது, இதுவும் கொடுக்கும். ஹைட்ரஜனில் கார்பன் கிடையாதுடா, NH2 சிங்கிள் பாண்ட் NH2 மட்டும்தான். ஸோ தட் இஸ் வை ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஹியர். 20 டேஸில் எப்படி JEE படிக்கிறது? கெமிஸ்ட்ரி நான் ஹேண்டில் பண்ணிட போகிறேன். ஓகேவா? நீ ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இதே மாதிரி ஒரு ஷெடியூல் போட்டு படிச்சுக்கோ, அவ்வளோதான். ஆல் த சாப்டர்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஐம் கோயிங் டு கவர். வண்டர்ஃபுல்டா, 98.7% இஸ் வெரி குட். யூ கேன் ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் அட்வான்ஸ்ட். செஷன் 2லேயே நீ 99க்கு மேலே எடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், NIT கன்ஃபார்ம் ஆகிடும். வெல் டன், வெல் டன். ஹாய்டா, ஹாய்டா. வாட்ஸ் யுவர் நேம்டா? JDSN. Welcome. Okay, so option 4 is the right answer. Guys, we are close to hitting century da. 96th slide. Which among the following is incorrect statement? So some of you told theory based question nariya vanduchene. So let's see that. Electromeric effect dominates over inductive effect is true da actually. Inductive electromeric ana electromeric da more dominating. Adu da first nadakum. Inductive ku munnadi adu nadandrum. It is a temporary effect, true. Incorrect கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபால்ஸ் எது வருதோ அதான் ஆன்சர். ஹைட்ரஜன் அயான் ஷோஸ் நெகட்டிவ் கிடையாது, இட் ஷோஸ் பிளஸ் E எஃபெக்ட். திஸ் பாசிட்டிவ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட். திஸ் இஸ் யுவர் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஆர்கானிக் காம்பவுண்ட் ஷோஸ் எலக்ட்ரோமெரிக் எஃபெக்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரியேஜென்ட் ஒன்லி. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இட்ஸ் அ டெம்பரரி எஃபெக்ட். ரியேஜென்ட் இருக்கும்போது தான் நமக்கு வரும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். வெல் டன். ஆப்ஷன் 3 இஸ் இன்டீட் த ரைட் ஆன்சர். ஓகே, இந்த ஐசோமர் ஜென்ரேஷன் கொஸ்டின்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சிஸ்டமேட்டிக்காக போடணும். லெட்ஸ் டாக் அபவுட் C7H16. ஹூ கேன் டெல் மீ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் சச் கொஸ்டின்ஸ்? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? இதே கொஸ்டின் தானே நீட்லேயும் வருது. இப்போ NTA வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக தியரி தான் மேக்ஸிமம் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது, டோன்ட் வரி. ஹவு டு சால்வ் MS சௌஹான் கொஸ்டின்ஸ், அது அட்வான்ஸ்டுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்டா. வி வில் டூ இட். அட்வான்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதையும் பண்ணுவோம். வாட் இஸ் இட்? டிகிரி ஆஃப் அன்சாச்சுரேஷன். இட் இஸ் ஃபாலோயிங் CnH2n+2. ஸோ இட் இஸ் அன் அல்கேன். ஸோ நம்ம அல்கேன் 7 கார்பன் இருக்கிற அல்கேன் எல்லா ஸ்ட்ரக்சரையும் வரைஞ்சிட்டா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? ஸோ லெட் ஸ்டார்ட் வித் த லாங்கஸ்ட் செயின். பாண்ட் லைன் ஸ்ட்ரக்சர் போடலாம். 1 2 3 4 5 6 7. இதில் 1 தான் வரும். ஓகே, C7 செயினில் வந்து ஒரே ஒரு ஐசோமர் தான் இருக்குது. லெட்ஸ் நவ் கோ டு C6 செயின். 1 2 3 4 5 6. அதில் ஒரு சப்ஸ்டிட்யூயன்ட் இங்கே ஒன்று வரும், இங்கே ஒன்று வரும். அவ்வளோதான், 2 தான் வரும். கரெக்டா? 2 methyl hexane, 3 methyl hexane, 4 methyl hexane வராது. ஷியோர் டா. டேய் செந்தில்குமார், டெஃபினெட்லி ஹாவ் ஹோப். ஓகேவா? நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படி, கண்டிப்பாக 93+லாம் அடிக்கலாம். நெக்ஸ்ட் C5 செயின் பார்க்கலாம். C5 செயினில் நான் 2 மீத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட் வைக்கணும், இல்லாட்டி ஒரு ஈத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட் வைக்கணும். ஓகே, 2 மீத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட் இங்கே வச்சிடலாம், இல்லாட்டி 1 இங்கே 1 இங்கே வைக்கலாம், இல்லாட்டி 1 இங்கே 1 இங்கே வைக்கலாம், இல்லாட்டி 2மே இங்கே வைக்கலாம். ஓகேவா? அப்புறம் ஈத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட்டும் 1 வைக்கலாம். இங்கே இந்த இடத்துல பண்ணவா, இங்கே வைக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் பொசிஷனில் ஈத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட் வராது, வந்துச்சுன்னா நேமே மாறிடும், ஹெக்ஸேன் செயின் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் த C5 செயின். C4 செயின் வருமாடா? C4 செயின் 3 சப்ஸ்டிட்யூயன்ட், 1 2 3 4, 1 2 3, இங்கே 1 வச்சிடலாம். ஈத்தல் சப்ஸ்டிட்யூயன்ட் வராதுல்ல, அவ்வளோதான். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்ட்ரக்சர்ஸ் டா. 9 இஸ் தி ஆன்சர்.
Did you all get 9? So இதை வந்து சிஸ்டமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு 7 கார்பன் செயினில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வரும்னு பார்த்துக்கோ. 6 கார்பன் செயினில் என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் வரும்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் 5 கார்பன் செயின், அதுக்கப்புறம் 4 கார்பன் செயின், ஒன்று ஒன்றா. அண்ட் தே ஆர் சேயிங் only chain isomers. They are not talking about stereoisomers. Stereoisomers இருந்துச்சுன்னா you have to mark stereoisomers also. For example, this is a stereoisomer. Okay. அந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டீரியோஇசமும் நீ ஐடென்டிஃபை பண்ணணும், ரைட்? பட் அவ்வளோதான், 9 தான் ஆன்சர். 9 இஸ் கரெக்ட். ஓகேவா? சிஸ்டமேட்டிக்காக பண்ணணும். ஐசோமர் ஜென்ரேட் பண்ணுறது ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்குற ஒரு டாபிக் அது. சரி, நெக்ஸ்ட்டு கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஆஃப் கார்ப் ஆனியான். கார்ப் ஆனியான் ஸ்டெபிலிட்டி பற்றி இப்போ பேச போகிறோம். ஆன்டி அரோமேட்டிக்னா அன்ஸ்டேபிள், அரோமேட்டிக்னா ஸ்டேபிள். இதில் அரோமேட்டிக் இருக்கா? இருக்குது. D is aromatic, cyclic, planar, conjugated and 4n plus 2 equal to 6. So D தான் most stable. ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஓகே, அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர், ரிங் ஸ்ட்ரக்சர்லலாம் இதுதான் மோஸ்ட் அன்ஸ்டேபிள் பை த வே. ஏன்னா இது வந்து ஆன்டி அரோமேட்டிக். ஸோ அதையும் போட்டுடலாம். A is the most unstable. ஆன்சர் வந்துருச்சு நம்மளுக்கு. பிட்வீன் பி அண்ட் சி எந்த கான்செப்டை வச்சு பிரிக்கணும்னு சொல்ல முடியுமா? ஸ்டெபிலிட்டி ஆஃப் பியும் சியும். ஒன்று சைக்ளோபியூட்டைல் ஆனியான், இன்னொன்று சைக்ளோபென்டைல் ஆனியான். ஓகே, இந்த சைக்ளோபியூட்டைல் ஆனியான், சைக்ளோபென்டைல் ஆனியானில் எந்த ஃபண்டமெண்டல் வச்சு நம்ம சொல்லலாம்? கம்பஷன் தியரியா? என்னடா சொல்ற? பிரான்ச்சிங் கிடையாது, பிரான்ச்சிங் கிடையாது. பிரான்ச்சிங் ரெண்டுத்துலையுமே பிரான்ச்சிங் இல்லை, ரெண்டுமே ரிங் ஸ்ட்ரக்சர். ஒன்று சைக்ளோபியூட்டைல், இன்னொன்று சைக்ளோபென்டைல். எது மோர் ஸ்டேபிள்? சைக்ளோபென்டைல் இஸ் மோர் ஸ்டேபிள். வை? தட் இஸ் அ கொஸ்டின். ஏன் சைக்ளோபென்டைல் மோர் ஸ்டேபிள்? அதையும் யோசிச்சு பாருங்க. ஷால் வி லுக் அட் த ஸ்ட்ரக்சர்? ஷோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளோபென்டேன். அதுக்கப்புறம் தோ சைக்ளோபென்டீன் வந்துருச்சு. சரி, ஓகே, இட்ஸ் ஓகே, வில் கீப் இட். நவ் ஷோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் சைக்ளோபியூட்டேன். இதுலேயே தான் காமிக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாரு. ஓகே, இதை பார்த்து உங்களுக்கு யூஸ்வலாக டிஃபரன்ஸ் தெரியணும். பாண்ட் ஆங்கிள் சூப்பர்டா, ஜிஃப் 41. அதுக்கு முன்னாடி ஸ்ரீராம் ஆங்கிள் ஸ்ட்ரெயின். அதுக்கு முன்னாடி வியர்ட் அண்ட் ஒண்டர்ஃபுல் 5 ரிங், 5 டிகிரி கிடையாது, 5 கார்பன். 5 மெம்பர்ட் ரிங் இஸ் மோர் ஸ்டேபிள் than 4 மெம்பர்ட் ரிங். ஸ்ரீராம் already got it as angle strain. Perfect ra. Angle strain is the actual answer. Torsional strain. Okay, torsional strain or angle strain both are similar. In the butane structure la angle is very close to 90 degrees. Exact 90 degree கிடையாது, very close to 90 degrees. But cyclopentane structure la okay, cyclopentane structure la this angle is how much? Roughly 108 degrees. கொஞ்சம் பக்கத்துல வந்துரும். Okay, sp3 carbon has 109 degrees 28 minutes as a default bond angle. ஓகேவா? அந்த ஆங்கிள் இருந்தால் மோஸ்ட் ஸ்டேபிள். சைக்ளோஹெக்சேனுக்குலாம் ஆங்கிள் ஸ்ட்ரெயினே கிடையாது. சைக்ளோஹெக்சேனுக்கு ஆங்கிள் ஸ்ட்ரெயின் 0. பட் சைக்ளோபென்டேனுக்கு கொஞ்சம் இருக்கும், சைக்ளோபியூட்டேனுக்கு ரொம்பவே இருக்கும். பிகாஸ் ஆஃப் that reason C is more stable than B and obviously D is the most stable and A is the least stable. இதுதான் ஆர்டர் and that order is this one, option 3. guys 100 முடிச்சிட்டோம்டா. C6H5 is phenyl groupல, அதில் எல்லாமே 120 degrees. அதுவும் ஸ்டேபிள் தான், அதில் ஆங்கிள் ஸ்ட்ரெயின் கிடையாது. C6H5 எல்லாமே ஆங்கிள் 120 degrees. ப்ராப்பர், நோ ஆங்கிள் ஸ்ட்ரெயின். sp2 கார்பனோடைய ஆங்கிள் ஸ்ட்ரெயின் ஆங்கிள் வந்து 120 degrees. ஓகே, குட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம காமன் நேம். இது டு யூ கைஸ் நோ வாட் இஸ் திஸ்? பென்சீன் 1,2-diol. இது தூக்கிடலாமே. Excuse me, what happened?
hold on guys, something happened. Mode merge. Yeah, we are back. Okay, benzene 1,2-diol க்கு catechol அப்படினு பேர். ரெண்டு ஹைட்ராக்சில் குரூப் இருந்துச்சுன்னா catechol, resorcinol, quinol. ஓகே, இதான் catechol. resorcinolனா இப்படி இருக்கும், 1,3 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். அப்புறம் quinolனா 1,4 ஹைட்ராக்சில் குரூப் இருக்கும். cresol அப்படின்னா CH3 குரூப் இருக்கும். OH பக்கத்தில் ஒரு CH3 குரூப் இருந்துச்சுன்னா cresol, ஆர்த்தோக்ரெசால், மெட்டாக்ரெசால், பேராக்ரெசால் அதெல்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ catechol is the answer here. Next question. Adsorbent used in adsorption chromatography. இந்த adsorption chromatographyல ஒரு adsorbent stationary phase. இந்த adsorbent தான் என்னது? stationary phase. எதை வந்து stationary phase யூஸ் பண்ணலாம்? அதுக்கு ப்ராப்பர்ட்டி எந்த மாதிரி இருக்கணும்? First of all, it should be inert. Stationary phase should be inert. It should not be reacting. Calcium oxide, magnesiaலாம் highly reactive. Okay, magnesium hydroxide கூட magnesia you can, but they don't usually use it. Okay, silica gel ரொம்ப stable டா. Silica gel, alumina ரொம்ப stable. So you cannot use these two. Option A and B are the right answer. Option 4. Silica gel, alumina gel is the most commonly used stationary phase. Okay, so இங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க? sigma and pi bonds in the structure கேட்டிருக்காங்க. first வரைஞ்சிடலாம். hex 6 கார்பன், 1 3 4 5 6 கார்பன். 4th பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. 1 2 3 4th பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. செகண்ட் பொசிஷன்ல டபுள் பாண்ட் O இருக்கு. அவ்வளோதான், மற்றதெல்லாம் ஹைட்ரஜன் தான். இங்கே 3 ஹைட்ரஜன், இங்கே இது மேலே இங்கே 2 ஹைட்ரஜன், இங்கே இது மேலே இங்கே 3 ஹைட்ரஜன். இதில் நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்மா அண்ட் பை பாண்ட்ஸ் கேட்கும். எல்லா பாண்டையும் கவுண்ட் பண்ணி போட்டால் அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 தானே வருது. Am I missing anything? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 தானே கொடுத்துருக்காங்க ஆன்சர். 17 தானே எனக்கு முன்னாடியே வந்துச்சு. ஓகே, I have not missed anything. 2 oxo, 4 ionoic acid. நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. How many are you getting? I found this in other sites also. There were a few mistakes in this. So why don't you draw the same structure? Tell me how many you are getting. Chauhanலாம் எடுக்காதீங்கடா இப்போ. Don't worry about MS Chauhan for JEE mains. JEE advanced எடுத்துக்கோ. 17 தானே வருது பிரதீப். Okay, I also got 17 only. Alright guys, let's move on to the next one. இது ethylene molecule ரொம்ப ஈஸி தானே. இதானே, this is ethylene. இதில் என்ன கேட்டிருக்காங்க? சிக்மா எவ்வளோ, பை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 1 2 3 4 5 5 சிக்மா and 1 pi. So 5 and 1 is the answer. Perfect. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோம். Are you guys bothered? Are you guys able to follow? 110 வந்திருக்கோம் இப்போதைக்கு. அட்லீஸ்ட் இன்னொரு 50-60 அது முடிச்சிடலாம். ஓகேவா? ரைட், 5டா, சிக்மா 5 வந்துச்சு. எவ்ரி ஃபர்ஸ்ட் பாண்ட் இஸ் அ சிக்மா பாண்ட். இங்கே சிக்மா இருக்கு, இங்கே சிக்மா இருக்கு, இங்கே ஒரு சிக்மா ஒரு பை இருக்கு. இது சிக்மா, இது சிக்மா. எவ்ரி ஃபர்ஸ்ட் பாண்ட் இஸ் அ சிக்மா பாண்ட். ஸோ 5 சிக்மா 1 பை. வெரி குட், வெரி குட். ஓகே, ஸோ மூவிங் ஆன். ஓகே, cis form of alkene is found to be more polar than trans form. That is correct actually. ஏன் தெரியுமா? இப்போ let us take one cis form, anything. chlorine எடுத்துக்கலாமா? alkene சொல்லியிருக்காங்களா? ஸோ அப்போ chlorine வேண்டாம், CH3 எடுத்துக்கலாம். butene எடுத்துக்கலாம். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, methyl groups are plus side groups. அதனால என்ன ஆகுது? more plus charges on this side than this side. ஓகே, இதனால இந்த சைடு ஒரு டைபோல் மொமெண்ட் கிரியேட் ஆகுது. But if you take a look at the trans alkene, அந்த மாதிரி கிடையாது. trans alkene இந்த சைட்லேருந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும், அதை கேன்சல் பண்ணுற மாதிரி இந்த சைட்லேருந்து ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்கும். ஸோ ரெண்டு சைட்லேருந்தும் உனக்கு இந்த சைடில் எலக்ட்ரான் டென்சிட்டி இப்படி வருது. ஸோ ரெண்டுமே மியூச்சுவலி கேன்சல் ஆகிடும்.
இந்த இடத்துல வந்து mu 0. So you can actually say this is more polar than the transform. அப்போ dipole moment இப்போ தானே காமிச்சேன். Dipole moment of 2-butene trans isomer is 0. This is true. This is also true. Okay. But I don't think it is a correct explanation. Explanation எதுக்கு வரணும் அப்படின்னா you have to talk about the geometry. You have to talk about the dipole moment, center of positive charge, center of negative charge. அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருந்தானா correct explanation சொல்லலாம். This is not the correct explanation. Option 4 is the answer. Right. Okay. இப்போ பாய்லிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. பாய்லிங் பாயிண்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் பார்த்துருக்கோம். எதுக்கு வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கோ அதுக்கு பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் டைபோல் மொமெண்ட். ஸோ வி ஹவ் ஆல்ரெடி டன் திஸ் கொஷின். டி ஹாஸ் த ஹையஸ்ட் பாய்லிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் சி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி. டிசிஏபி. ஓகே, டிசிஏபி ஆப்ஷன் 4. ஓ சாரி, சிடியா, சாரி. DCAB is option 2. Okay. All right. Okay, next question. Nomenclature. நிறைய nomenclature போட்டோம்டா. பரவாயில்ல. இது carboxylic acid. Second position la formyl group உட்கார்ந்திருக்கா. This group is called as formyl group. Third, fourth position la hydroxy group உட்கார்ந்திருக்கு. Fifth, sixth position la alkene இருக்கு. So this is heptanoic acid, heptenoic acid, hepta-6-enoic acid, hepta-6-enoic acid, இது correct. And then FH ன்னு பார்த்தா F தான் first வரும். So 2-formyl 4-hydroxy heptanoic acid is the correct answer. Okay. மோஹன் என்னடா ஆச்சு? Bad teaching னு போட்டிருக்கான். What happened? Anish, yes da. Thank you. நம்ம ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சுடா. ஐ வாஸ் ஆஸ்கிங் நோ எவ்ரிபடி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் ஓகேவா அப்படின்னு. இஃப் யூ வாண்ட் மீ டு கோ ஸ்லோ வில் கோ ஸ்லோ. வாட்ஸ் தேர்? சரி, ஓகே. ஆல் ஆஃப் யூ காட் தி ஆன்சர் ரைட். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே. IUPAC நாமென்க்ளேச்சர் பை நவ் யூ ஷுட் பி கிளியர். ஓகே, ஸோ கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் எடுக்கலாமா கைஸ்? வாட் டு வி சே 2026 கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கலாமா? தேங்க்யூ அனீஷ். 2026 கொஸ்டின் எடுத்து பார்க்கலாமா? 2025 கொஷின்ஸ் ஒரு செட் இருக்குது. அதை நீங்கள் வேணால் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இன்னொரு 2 கொஷின்ஸ் முடிச்சுட்டு வில் கோ டு 2026 கொஷின்ஸ். ஆல் ரைட். ஸோ லெட்ஸ் டூ திஸ் மேட்ச் த ஃபாலோயிங். N ப்ரோப்பனால் அண்ட் ஐசோப்ரோப்பனால். N ப்ரோப்பனால்னா இப்படி இருக்கும், ஐசோப்ரோப்பனால்னா இப்படி இருக்கும். திஸ் இஸ் வெரி கிளியர்லி பொசிஷனல் ஐசோமர். ஏன்னா செயின் ரெண்டும் சேமாக இருக்குது. பொசிஷன் மட்டும் இங்கே 1ல் இருக்குது, இங்கே 2ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் பொசிஷனல் ஐசோமர். ஓகே. Methoxypropane, ethoxyethane is a textbook example of metamerism. Methoxypropane எப்படி இருக்கும்? 3 கார்பன், CH2, CH2, CH3. அதில் methoxy group is there. So this is methoxypropane. Ethoxyethane என்ன ஆகும்? CH3, CH2, OCH2, CH3. This is ethoxyethane. Alright, these two are metamers. ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பில் 2 டிஃப்ரெண்ட் அல்கைல் செயின் லென்த் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், இட் will lead to the formation of metamers. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெட்டாமரிசம். இதுலேயே பண்ண முடியுமான்னு பார்க்கலாமா? A3B1 இதோ இருக்கே. ஓ 2 இருக்கு. சரி, ஓகே. ப்ரோப்பனோன் அண்ட் ப்ரோப்பனால் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். வெரி சிம்பிள். ஓகே, ஸோ திஸ் இஸ் C4. யா, D has to be 2 chain isomers. Option 4 is the right answer. Option 5. Option 4. All right. Okay. Option 4 is the right answer. Well done. Moving on, guys. Moving on. All right. This is another RF value based question. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ கேட்டிருக்காங்கடா. நீ என்ன பண்ணு, A ஓட RF வேல்யூ கண்டுபிடி, C ஓட RF வேல்யூ கண்டுபிடி, ரெண்டுத்தோட ரேஷியோ எடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. Let's do that. RF வேல்யூனா என்னது? Distance moved by substance. Sample nu kuda eludikalam. Sample divided by distance moved by solvent. Moved by solvent. இதான் ஃபார்முலா. இப்போ A எங்க இருக்கு? இங்க இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கு. 5 cm லைன்ல இருக்கு. ஓகே,
0 to 5 centimeters வந்து A இருக்கு. C வந்து 10 centimetersல இருக்கு. Solvent front வந்து 12.5 centimetersல இருக்கு. So RF of A என்னது 5 by 12.5. RF of C என்னது 10 by 12.5. So இதோட ratio என்னது RF of A by RF of C equals to 5 by 12.5 divided by 10 by 12.5. 12.5 cancel ஆயிடும். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக வரும். 1/2 அப்படின்னு வருது எனக்கு. 1/2 is 0.5. But they've asked me to express it in x into 10 power minus 2. So what I will do, multiply and divide by 100 பண்ணினா அந்த மாதிரி வரும். So I can write this as 50 into 10 to the power minus 2. Okay. So value of x should be 50. Yes. Sriniti already got the answer. Very good. 10th class now going to study class 11. What topic can I start first? Chemical bonding or GOC? Chemical bonding is a very good chapter to start with. But GOC liyum nee IUPAC nomenclature, representation of molecules lan start pannalam. Okay va? This question is solved in our 𝐒𝐽𝐬 batch. Do you remember? Wow, 𝐒𝐽𝐬 na edukave illiyada. I didn't handle 𝐒𝐽𝐬. VDL maybe. I don't know. Okay, so this is the answer. So answer is option 50 is the answer. Okay, in the question mudichittu we'll go to 2026. Okay, which of the following statements are correct? Glycerol vacuum distillation is the another name da. Distillation under reduced pressure ku இன்னொரு name வந்து vacuum distillation. Okay da. All right. So because it decomposes at normal boiling point, this is the true question. Aniline can be purified by steam distillation as aniline is miscible in water. Aniline water la miscible irukuma? Aniline வந்து it is immiscible in water. It is miscible with this one water vapor steam, but immiscible with water. So this statement is wrong. Okay. Ethanol can be separated from ethanol water mixture by azeotropic distillation. This is a true statement. And organic compound is pure if melting point remains the same. This is also true. Okay. So correct answer ketirukanga. So this is A, C and D. Option 2 is the right answer. We have finished 120 slides. Yeah. Warden Spidey. என்னடா சொல்ற? Yeah, guys, you guys know my Telegram ID also. Feel free to message me for anything. I will help you out. Don't worry. Anything related to chemistry. Okay. Yeah. Okay, guys. Moving on. I'll do one thing. I'll pick up slides from 2026 and we'll wrap it up. Okay. மீதி questions எல்லாமே நீங்க வந்து என்ன பண்ணுங்க? Assignment-ஆ போடுங்க. There's so many questions we still have. One second. Yeah. Look at the sheer number of questions now. 𝑉𝐵. Okay. Last land varuma. Around here only. 2026 questions. Okay, let's do 2026 questions. Something like 20-25 questions irukum. Meedi question na you can try and do it as homework. If you have any doubts, screenshot anupichu vidunga. We can do it in the next session also. Adutha session la homework la irundha edavadhu oru doubts irundhuchna we can handle. Do we have classes? No da. Veeram batch. Yeah. I remember that. Okay. All right, guys. 2026 la எந்த மாதிரி question கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? Presence of nitro group in the benzene ring. இது என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கும்? -R effect கொடுக்கும், -I effect கொடுக்கும். So this will also be meta directing. Okay. Meta directing. ஆனா வந்து கொஞ்சம் டீடைல் போயிருக்கான் பார் 2026ல. நைட்ரோ குரூப் இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கான். It activates the ring for an electrophilic substitution. Is that true? No, it reduces the electron density.
எலக்ட்ரோஃபைல் வந்து பென்சீன் ரிங் அட்டாக் பண்ணணும்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கணும், இங்கே இல்லை. அதனால் இது ஆக்டிவேட்ஸ்ன்னு சொல்கிறது தப்பு, டீஆக்டிவேட்னு சொன்னால் கரெக்ட். இது கரெக்ட், டீஆக்டிவேட்ஸ் ரிங் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் கரெக்ட். ஓகே, இதே மாதிரி நியூக்ளியோஃபிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இட் ஆக்சுவலி ஆக்டிவேட்ஸ் த ரிங் டுவர்ட்ஸ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், டீஆக்டிவேட்ஸ்ன்றது தப்பு. புரியுதா? நைட்ரோ குரூப்பு எலக்ட்ரான் விட்ராயிங் குரூப், எலக்ட்ரானை ரிங்லேருந்து எடுத்துரும். அப்போ எடுக்கும்போது இட் வில் டீஆக்டிவேட்டட் டுவர்ட்ஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன், but it activates towards nucleophilic substitution. B and C, option D is the right answer. Well done. Okay, next question. Okay, so நிறைய கேட்டையான் கொடுத்துருக்காங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் கேட்குறாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேணும்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணுமா? லெட்ஸ் லுக் அட் இட். இந்த கேட்டையானுக்கு இங்கே 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 3 இருக்கும். ஸோ டோட்டலி 1 2 3 4 5 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. அவ்வளோதான். பி கெடுங்க. 1 2 3 4 5 6 7 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது எடுங்க. 1 2 3 4 5 6 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது 1 2 3 4 5 5 ஆல்ஃபா ஹைட்ரஜன். என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்? having the same number of hyperconjugation, A and C, அது ரெண்டுத்துக்கு தான் 6 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்கு. ஏண்டா டி 5 தான்டா, பி வந்து 7, ஏ அண்ட் சி மட்டும்தான். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். ஓகேவா? தட் இஸ் கரெக்ட். மூவிங் ஆன். கரெக்ட் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி ஃபார் தி ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர். இப்போ எல்லாமே ஆனியான், எல்லாமே ஆனியான் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ எஃபெக்ட் எதில் அதிகமாக இருக்கோ அங்கே தான் மோஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ட்ரிபிள் பாண்டுக்கு மேக்ஸிமம் மைனஸ் ஐ எஃபெக்ட், டபுள் பாண்டுக்கு அதுக்கப்புறம் வரும், அப்புறமா சிங்கிள் பாண்டுக்கு வரும். ஸோ திஸ் அசிட்டிலைடு வில் பி மோஸ்ட் ஸ்டேபிள், அண்ட் தென் கம்ஸ் ethynide and then come ethynide. Option C is the right answer. Okay, so let's take some questions. I've completed my class 10th. So choosing Max, Bio and JEE is the right option to perform well in NEET as well as JEE. Hey, நீட்டுக்கு தனியாக நிறைய படிக்கணும்டா பாட்னி ஜுவாலஜியில். கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணிக்கோ, எல்லாத்தையுமே பண்ண ட்ரை பண்ணி அப்படி அப்படி மிஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? யூ மெசேஜ் மீ, ஐ லெட் யூ நோ வாட் டு டூ. 12th CBSE கெமிஸ்ட்ரி டீச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பண்ணியிருக்க. வெல் டன்மா ஸ்ரீ சக்தி சரவணன், வெல் டன். யூ சென்ட் மீ யுவர் மார்க்ஸ் ஆஃப்டர் யூ கெட் இட். ஓகே, ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். Yeah, you can also explain the same thing with hybridization electronegativity. This is sp carbon, this is sp3 carbon, and this is sp2 carbon. sp carbon will have greater electronegativity, therefore the stable negative charge அப்படினு சொல்லலாம். Okay, so option is C. C is correct. Next question. Conformational isomerism ல இருந்து ஒரு question. இங்க பாருங்க, இது eclipsed form. Eclipsed form is the most unstable. இது வந்து anti staggered conformation. This is the most stable. Correct statement, correct. ஓகேவா? Statement 1 என்னது? இதான். There are several conformers for n-butane. Out of these conformers, this is least stable, this is most stable. This is true statement. Statement 1 is true. Okay. Can we read JEE in 1 year and moving to 12th? Yes, with conviction, with consistency you can do. அந்த கன்விக்ஷன் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஐஐடி போகணும்னு மைண்டில் நினச்சிக்கிட்டே இருக்கணும். ஐஐடி பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணணும். ஐஐடி பற்றி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஐஐடி தான் போகணும் அப்படின்னு. அந்த 1 year நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படிச்சிங்கன்னா போதும். யூ கேன் கிராக்டா, யூ கேன் டெஃபினெட்லி கிராக். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ஆஸ் டைஹெட்ரல், இந்த இடத்துல டைஹெட்ரல் ஆங்கிள் என்னன்னு சொல்லுங்க. டைஹெட்ரல் ஆங்கிள் 0 degrees வரும். எக்லிப்ஸ்டு வந்து இப்படி இருக்குல்ல, அதனால 0 degrees வரும் டைஹெட்ரல் ஆங்கிள். அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே போனீங்கன்னா 0லேருந்து 1 2 3 4 5 6 7 அப்படியே போயிட்டு 180 degree வந்துடும். இதுதான் ஸ்டாகர்டு கன்ஃபர்மேஷன். ஓகே, eclipse 0 degrees, staggered is 180 degrees. This is completely 180 degrees. Okay, so as the dihedral angle increases, torsional strain decreases. This is true only da. Both statements are true. Torsional strain na adha. All right.
Okay, so both statements are true. All right. Bio, I am diploma student. Okay, you're going to appear for JEE or NEET? See, chemistry பொறுத்த வரைக்கும் JEEல ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் அதிகமாக வரும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் சேம் தான். டொமேட்டோ பிக்கல் சூப்பர்டா. மார்க்ஸ் அனுப்பிச்சு விடு, ஓகேவா? டேக் டவுன் மை டெலிகிராம் ஐடி, சென்ட் மீ த மார்க்ஸ் when you finish. You will take for class 12 2027. I think so. இந்த சேனலில் கொஞ்சம் இன்னும் நிறையா வருவேன், ஓகேவா? கீப் ட்ராக் ஆஃப் இட். ஓகே, ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் டூ தி ஸ்டேட்மெண்ட். 2026 நிறையா தியரி கேட்டிருக்காங்க பார், எவ்வளோ கேட்டிருக்காங்க பார். ஃபைண்ட் அவுட் த ஸ்டேட்மெண்ட் விச் ஆர் நாட் ட்ரூ. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் எழுதிப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். ரெசோனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் with more number of covalent bonds and lesser charge separation are more stable. Yeah, number of covalent bonds அதிகமா இருந்துச்சுன்னா ஸ்டேபிளா தான் இருக்கணும். we will mark it as true for so for the lesser charge separation வந்து like charge unlike charge அவங்க சொல்லல. Maybe you can say yeah, I think it is true. Charge less charge ன்னு சொல்லிருக்காங்க, அவ்வளவுதான். It's true. Okay. In electromeric effect, an unsaturated system shows plus C effect with nucleophile and minus E effect with electrophile. Electrophile தான் plus வரும்டா, அது plus Hனா H plus வந்து electrophile மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகே, H plus வந்துச்சுன்னா minus E effect வராது, plus C effect வரும். இது false. ஓகே, மாற்றி கொடுத்துருக்காங்க அப்படியே. ரைட். Inductive effect is responsible for high melting point, boiling point and dipole moment of polar compounds. அப்படியா? Strange ways they have made these sentences. Okay, polar compounds la இப்போ HCl எடுத்தானு வச்சுக்கியே, HCl ல chlorine ல minus I effect இருக்கு, of course. So you can say the polarity is caused by inductive effect. சொல்லலாம், ஓகேவா? இந்த polarityனால melting point, boiling point ல ஹையா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா generally polar compounds don't have higher. Oh yeah, you can say. Yeah, you can say it. I think we can say it as true. You can say it as true. Okay, we will see. Option D. Greater the number of alkyl groups to the doubly bonded carbon atoms, higher is the heat of hydrogen. இது கண்டிப்பா false. இது ஏன் false ன்னு சொல்லவா? Let's take one example. Okay. இந்த இடத்துல energy diagram போடுறேன். Energy is here. And let us take some examples. CH3, C double bond C, H, CH3, CH3. இதில் 3 substituent இருக்கு. More number of substituents on the double bond. இதே less substituent நம்ம வச்சுக்கலாம். CH3, hydrogen, hydrogen, CH2, CH3. Okay, let's take only 2. A, B. Can you guys tell me between A and B which is more stable? Which is more stable? Class 12 English ஆடே, என்ன இங்கிலீஷ் எடுக்க சொல்றியாடா நீ? முடிச்சிடலாம் இப்போ. ஓகே, ஒரு 10-15 minutes. Okay, which is more stable டா? A வா B ஆ? Quickly tell me. Correct. Weird and wonderful. That is true da. But tell me, A and B. A is more stable. More stable na lower the energy varum. Energy கம்மியா இருக்கும். B ஓட energy அதிகமா இருக்கும். இதை hydrogenate பண்ணி ஒரு compound எடுக்கிறேன் அப்படின்னா, more stable compounds give you less heat of hydrogenation. Less stable compounds gives you more heat of hydrogenation. This is hydrogenated product. Okay, இதுதான் difference. Okay, so அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, branching அதிகமாக இருந்துச்சுன்னா, greater the number of alkyl groups, higher is the heat of hydrogenation அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு, அது அப்படியே மாறி வரும். heat of combustionும் சரி, heat of hydrogenationும் சரி மாறி தான் வரும். Okay, so false. Okay, next, stability of carbanion increases with increase in S character of the carbon carrying the negative charge. That is actually true. sp carbon triple bond carbon இருந்துச்சுன்னா, இது sp carbon. sp carbon has greater stability than, let's say, sp2 carbon. Correct தானே? இது true தான். So A, C and E. What? Oh, they're asking for incorrect statement. Not true கேட்டிருக்காங்க. அப்போ B and D தான். Option C is the right answer. Right.
That is correct, Ra. That is correct. Okay, good. So option C is the right answer. Well done. இது கொஞ்சம் ஈஸி கொஷின் தானே. இது என்ன ரெண்டும் சேமாக இருக்குது. ஓகே ஃபைன், வில் டூ வித் இட். 1 2 3 4 5 அப்படி எடுத்துக்கலாம். டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் ஸ்டெபிலிட்டி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து என்ன நெகட்டிவ் சார்ஜ் தானே. நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். ஓகே குட். அப்போ எதில் வந்து நெகட்டிவ் சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப கம்மியாகுதோ இது வந்து -R எஃபெக்ட், இது -I எஃபெக்ட், இது பேஸ் லைனு, அதுக்கப்புறம் இது +R எஃபெக்ட், இது ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஸோ ஐ திங்க் ஐ காட் இட். திஸ் வில் பி த மோஸ்ட் ஸ்டேபிள் 4, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் பேஸ் லைன் 2, அதுக்கப்புறம் 5 and 3. ஓகேவா? இது ஆர்டர் ஆஃப் டாமினன்ஸ் தான். ரெசனன்ஸ் எஃபெக்ட் ஹேஸ் கிரேட்டர் டிக்ரீஸ் இன் நெகட்டிவ் சார்ஜ், அதுக்கப்புறம் -I எஃபெக்ட், பேஸ் லைன். இந்த CH3O குரூப்லாம் +R எஃபெக்ட், இட் இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி, அதிகமாகும், ரொம்ப அதிகமாகும். ஹைப்பர் கான்ஜுகேஷன் கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். வாட் இஸ் இட்? 4 1 2 5 3. ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ரொம்ப ஈஸி கொஸ்டினாக தான் இருக்குல்ல. GATE is tougher than JEE Advanced. I have a plan of improving April attempt, then preparation for GATE instead of JEE Advanced, as I feel it's not possible to crack JEE Advanced in a month. டே, நம்ம ரொம்ப யோசிக்க கூடாதுடா இதை பற்றிலாம். நம்ம பண்ணுறதை பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? இந்த பிளான்லாம் வந்து நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? நீங்கள் ஆல்ரெடி சொல்லுங்கள், we are already doing our best. எது நடக்குதோ அது நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரண்ட் டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, ரைட் நவ் என்னென்ன எக்ஸாம் எழுதணும் எல்லாத்துக்கும் கரெக்டாக ஷெடியூல் போட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே இரு, அவ்வளோதான். ஓகே, வி ஆர் டூயிங் 2026 டே. இது 2026. எல்லா கொஷனும் 2026ல கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம். 2026 செஷன் 1 கொஷின்ஸ் இதெல்லாம். செக் இட் அவுட். ஓகே, okay, so now you have a tertiary carbocation. It's more stable than methyl carbocation, as 9 hyperconjugation interactions are possible in this one. This is true statement. Okay, statement 2 பாருங்க, methyl carbocation is less stable. In the part true, but they are saying only 3 hyperconjugation interactions are possible in CH3+. Is that true? CH3+ ல hyperconjugation possible கிடையாது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் வேணும்னா ஆல்ஃபா ஹைட்ரஜன் வேணும். இதில் ஆல்ஃபா ஹைட்ரஜன் எங்கே இருக்குது? எதுவுமே கிடையாது. ஆல்ஃபா கார்பனே இல்லை. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ ஹைப்பர் கான்ஜுகேஷன் பாசிபிள். திஸ் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ட்ரூ, ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ஃபால்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். பர்ஃபெக்ட். ஓகே guys, am I going a little fast? But we are already almost 2 hours 15 minutes in. Santosh Kumar, nice da, nice to hear that. Mark Anchud, okay va? Kelvin, welcome to the channel da. Okay, so let's move on to this question. Sublimation is used for separation and purification of compounds with low melting point. That is not correct la. Sublimation வந்து டைரக்டா சாலிட் டு கேஸ் ஆனாதான் அது பேரு சப்ளிமேஷன். ஓகே, சாலிட்ல இருந்து லிக்விடுக்கு போகாம டைரக்டா கேஸ் ஆயிடணும். அதுக்கும் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா? மெல்டிங்னா சாலிட் டு லிக்விட் தானே மெல்டிங் பாயிண்ட். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகே, ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்லியிருக்காங்க? பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் அ லிக்விட் இன்க்ரீசஸ் ஆஸ் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இஸ் ரெடியூஸ்ட். கைஸ், பாய்லிங் பாயிண்டோட டெஃபினிஷன் என்ன தெரியுமா? பாய்லிங் பாயிண்டோட டெஃபினிஷன் வந்து the temperature at which vapor pressure of a liquid equals to outside pressure. இதுதான் definition of boiling point. ஓகேவா? outside pressure கம்மி பண்ணிட்டீங்கன்னா temperature கம்மி ஆயிடும். boiling point கம்மியாக தான் தேவைப்படும். okay, the temperature to reach external pressure is actually lower. இங்க increasesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் தப்பு. both statements are false. okay, both statement 1 and statement 2 are false. Yeah, correct ra. Okay, so moving on to the next question. So the answer is option A. Okay, UPSC name கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் மாதிரி தெரியுது. The major functional group is ester here. எஸ்டர்ல இதுதான் ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன், ஃபிஃப்த் கார்பன், சிக்ஸ்த் கார்பன், செவன்த் கார்பன். ஹெப்டனோவேட். ஓகே, ஹெப்டனோவேட்.
இதான் ஆன்சராக இருக்க முடியும், வேறு வழி இல்லை. 5-methyl 2-bromo 2-bromo 5-methyl propyl group இருக்கு. So N-propyl 2-bromo 5-methyl heptanoate. That is the option correct. C is correct. That's why we use pressure cooker, exactly. So that temperature increase ஆகும். Okay, science 7N. We can do it. Just follow the lectures. எல்லா கொஷின்ஸையும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டே வா. சிபிஎஸ்சி மேக்ஸ் பேப்பரில் ரிக்ரோல் பண்ணிட்டாங்க. அதுக்கு சிபிஎஸ்சியே ஒரு அப்பாலஜி லெட்டர் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. சில கொஷின் பேப்பர்ஸில் அந்த மாதிரி வந்துருச்சு, சாரி அப்படின்னு. வெல்கம் யுவன், வெல்கம் டு த சேனல். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ திஸ் இஸ் ஐயூபிஎஸ்சி நேம். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு மேட்ச் ஃபாலோயிங், ஐசோமர் பேஸ் மேட்ச் ஃபாலோயிங். வெரி நைஸ். 2-methyl propene. ஸோ 2-methyl propeneனா செகண்ட் கொஸ்டின் எப்படி இருக்கும்? பியூட் 1-ene. This is chain isomer da. Chain மாறி இருக்கு. So this is a chain isomer. Okay. Cis-butene, trans-butene, this is geometrical isomer. அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை, அப்போ ஸ்டீரியோ ஐசோமர் எடுத்துக்கலாம். 2-butanol ether functional isomer. Okay. But 1-ene, but 2-ene positional isomer. Okay. This is it. A3B1 C4 இதுதான். All right. எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் வந்துச்சு மேக்ஸ். ஆமாம்மா, நிறைய பேர் பார்த்தேன், நான் வீடியோ பார்த்தேன், நிறைய இது வைரலாக இருந்துச்சு அதில். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டா? அப்சல்யூட்லி. ஓகே, ஐ திங்க் வி ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு த லாஸ்ட் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டா. பார்க்கலாமா? given below are 4 compounds: N-propyl chloride, isopropyl chloride, secondary butyl chloride, neopentyl chloride. Percentage of carbon in the one which exhibits optical isomerism. Super question டா. ரெண்டு கான்செப்டை கம்பைன் பண்ணியிருக்காங்க பார்த்தியா இந்த கொஷனில். என்ன பண்ணிட்டாங்க? ஃபஸ்ட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் விச் ஒன் எக்ஸிபிட்ஸ் ஆப்டிக்கல் ஐசோமரிசம். ஏசிமெட்ரிக் காம்பவுண்ட் எதில் கைராலிட்டி இருக்குன்னு பாரு. ஃபஸ்ட்டு பார்த்துலாமா? N-propyl chloride, இதான் N-propyl chloride. Isopropyl chloride, இதான் isopropyl chloride. Secondary butyl chloride, this is secondary butyl chloride. இதுதான் ஆக்சுவலி கைரல். இந்த கார்பனில் தான் வந்து 4 டிஃப்ரெண்ட் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. Neopentyl chloride is this one. Okay, இது chirality illa. So we are going to focus on this one. The molecular formula for this is C4H9Cl. They are asking for percentage of carbon. Okay va? போட்டுலாமா? C4 na எவ்வளோ வரும்டா? 48 வருமா? H9 na 9 வருமா? அதுக்கப்புறம் Cl na 35.5 வருமா? எல்லாத்தையும் ஆட் பண்ணு. 5 14 22. Wow. Okay, 6 plus 92.5 வந்துச்சடா. 92.5. Okay. Percentage of carbon கேட்டிருக்காங்க. So 48 divided by 92.5 into 100. இதுதான் வந்து percentage of carbon in this compound. Okay. It looks like slightly over 50%. Slightly over 50%, like maybe 52% roughly. Option என்ன கொடுத்துருக்காங்க? இருக்கு 52. If you want, you can go ahead and do this one. You can say 4800 divided by 92.5. You can try doing this. Either directly do it, or you can approximate between two numbers and you can get the answer. Okay, 90 and 95 வச்சு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். It will work out. Answer is 52%. Okay, that's nice. Next question. Least stable. இது ஞாபகம் இருக்கா? Session 1 or Session 2 ஓட இது. I remember doing this. Thank you Kelvin. Thank you so much. எனக்கு 11th chemistry எதுவுமே தெரியாது. அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. அப்பனா கொஸ்டினில் டவுட் இருந்துச்சுன்னா you ask again. Maybe da, maybe. Dilshat. I just roughly did it. If you want, you can try doing it a little bit more. Let us split into 4800 by 90 and 4800 by 95. This might be easier. Okay, so 9 அடிச்சோன்னா 9 5s are 45, 9 3s are 27. Okay, so 90 வச்சோன்னா நம்மளுக்கு 53 வருது roughly 0.33 அப்படி வரும். ஓகே, 95 வச்சோன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். 53க்கு கொஞ்சம் பக்கத்தில் 52 தான் இருக்குது. 56 போகலை. நம்ம வேல்யூ டினாமினேட்டர் கம்மி பண்ணாலும் 56 வரைக்கும் போகலை. ஓகேவா?
So that is okay. You don't actually MCQ question la exact value நீங்க calculate பண்ணி எடுத்துட்டு வரணும்னு அவசியம் இல்ல. As long as you are confident that this is what is the answer. Okay. நீட் பசங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி, ஏன்னா நியூமரிக்கல்னு ஒன்று கிடையவே கிடையாது உங்களுக்கு. JEE தான் கொஞ்சம் கஷ்டம். சரி, ஓகே கைஸ். வாட் இஸ் ஹேப்பனிங்டா? லீஸ்ட் ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே பாரு, 2 ஆட்டமுக்கு பக்கத்தில் பாசிட்டிவ் சார்ஜ் வருது. இதுவே ஸ்டேபிள் கிடையாது. மற்றபடி எல்லாத்துக்குமே அவ்வளோ மோசமாக இல்லைடா. ஐ திங்க் ஆப்ஷன் டி ஹேஸ் டு பி தி ஆன்சர் ஹியர். மற்றது எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. இதில் ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்குது, தட் இஸ் அக்செப்டபிள் ஆக்சுவலி. இந்த இடத்துல வந்து இப்படி வந்துச்சுன்னா டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடும், நோ இஷ்யூஸ். கான்ஜுகேட்டடாக தான் இருக்குது. இங்கேயும் இது இப்படி வரும், இதுவும் அதே தான். இங்கேயும் அது இந்த இடத்துல இப்படி வரும், அப்போ இது இப்படி போயிடும், இது இப்படி வந்துடும். ஓகே, இதில் வந்து இன்காரிஜபிள் 2 லைக் சார்ஜஸ் ரொம்ப பக்கத்தில் வந்துச்சுன்னா இட்ஸ் அன்ஸ்டேபிள். ஓகே, திஸ் இஸ் ஹைலி அன்ஸ்டேபிள். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, somebody is asking, I just completed class 10 2026 boards. Well done. I thought of choosing Max, Bio and JEE in scope of widening my career options like to prepare JEE as well as NEET. நிறைய வச்சுக்கூடாதுரா, கொஞ்சம் கரெக்டாக ஷார்ப்பாக ப்ரிப்பேர் பண்ணினா அதில் நல்லா பண்ணிடலாம். வைட் ஆப்ஷன் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன். பாட்னி ஜுவாலஜி நீட்டில் வரும், JEEல மேக்ஸ் அவ்வளோ டீப்பாக வரும். ஓகேவா? நீ ஏதாவது ஒன்று இப்போவே சூஸ் பண்ணிக்கோ. 2த்துலேயும் சிலபஸ் பார்த்துட்டு யூ ஃபைண்ட் அவுட் வாட் யூ ஆர் குட் இன் அண்ட் ஃபோக்கஸ் யுவர் எஃபர்ட்ஸ் கம்ப்ளீட்லி ஆன் தட். இங்கே இல்லாட்டி அங்கே அதெல்லாம் வேணாம். தட்ஸ் மை ஒப்பீனியன், பை த வே. தட்ஸ் மை ஒப்பீனியன், ரைட்? தட் யூஷுவலி ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சூஸ் ஒன் ஃபீல்ட் பர்ஃபார்ம் பெட்டர். வி வில் டிஸ்கஸ் அபவுட் இட் தோ. நம்ம என்ன பண்ணலாம், நான் ஒரு கமெண்ட்டை பேஸ் பண்ணி நான் சொல்ல விரும்பலை. யூ லெட் மீ நோ உன்னோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் வில் டூடா, டோன்ட் வரி அபவுட் இட். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐ திங்க் வி ஆர் ஆல்மோஸ்ட் அட் தி எண்ட். ஐடென்டிஃபை கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். பண்ணலாமா? ப்ரோப்பனால் அண்ட் ப்ரோப்பனோன் ஆர் ஃபங்க்ஷனல் ஐசோமர்ஸ். கரெக்ட். இத்தாக்சி, ஈத்தேன், மித்தாக்சி, இது முடிச்சிட்டோமேடா. Butane shows optical isomerism. It does not show optical isomerism. It shows geometrical isomerism or functional isomerism. கிடையாது. பியூட் 1ஈனும் 2ஈனும் என்னது? பொசிஷனல் ஐசோமரிசம். பென்டேன் அண்ட் 2,2-dimethyl propane ஆர் செயின் ஐசோமரிசம் இஸ் ட்ரூ. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன்ஸ். ஏ, பி அண்ட் இ. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இதில் நம்ம ஆல்ரெடி ரிப்பீட்டடாக போட்டதுனால கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன். அதர்வைஸ் நம்ம ஸ்ட்ரக்சர் போட்டு இன்னும் டீட்டெயிலாக பார்த்துருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, வில் ஜஸ்ட் கோ ஹெட் வித் இட். ஓகே கைஸ், திஸ் இஸ் அ நைஸ் கொஸ்டின்டா. லெட்ஸ் ஸ்பெண்ட் சம் டைம் ஹியர். ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? 0.53 grams of an organic compound gives 0.75 grams of silver bromide. ஓகே, நம்மளுக்கு என்ன வேணும்? பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின் இதுலேருந்து கண்டுபிடிக்கலாம். ஓகே, வி வில் ஸ்டடி பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின். பர்சன்டேஜ் ஆஃப் புரோமின் எடுக்கணும்னா எனக்கு மாஸ் ஆஃப் புரோமின் வேணும். மாஸ் ஆஃப் புரோமின் டிவைடட் பை மாஸ் ஆஃப் சாம்பிள் இன்டூ 100. ஓகேவா? இதை ஃபஸ்ட்டு முடிச்சிருவோமா? இப்போ மாஸ் ஆஃப் புரோமின் வேணும்னா என்ன வேணும் எனக்கு? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சில்வர் புரோமைடு வேணும். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgBr. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? 0.75 grams கொடுத்துட்டாங்க. மாலிகுலர் வெயிட்டை வச்சு பண்ணிடலாமே. மாலிகுலர் வெயிட் 188. ஓகே, இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சில்வர் புரோமைடு. இப்போ எனக்கு மாஸ் ஆஃப் புரோமின் வேணும்னா இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை மாலிகுலர் வெயிட் ஆஃப் புரோமின் வச்சு மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகே, 0.75 by 188 into 80. ஓகே, இது 0.75 3/4 எழுதலாமா? 3/4 அப்படின்னா 80 அடிச்சிடலாமே. 4 20s are 80. So 60 by 188. Okay, this is the mass of bromine. இப்போ percentage of bromine போட்டலாம். 60 by 188 divided by 0.53 into 100. Okay, so this is something like 6000 divided by 188 into 0.53. இது ஒரு வேல்யூ வரும். சரி, வரட்டும். நெக்ஸ்ட் 1 gram of this sample gave 1.32 gram of carbon dioxide on combustion. இப்போ பர்சன்டேஜ் கார்பன் கண்டுபிடிக்கலாம். இதுல இருந்து பர்சன்டேஜ் கார்பன் ஈக்குவல்ஸ் டு
mass of carbon divided by mass of sample into 100. Okay, mass of carbon எப்படி கண்டுபிடிக்கிறது? carbon dioxide இருந்து கண்டுபிடிக்கலாம். number of moles first கண்டுபிடிச்சுக்கோ, multiplied by molar atomic mass of இது பண்ணிக்கோ. So we will say first number of moles of CO2 equals to 1.32 divided by 44. 44 ன்றதுதான் molecular mass of carbon dioxide. ஓகேவா? So first என்ன பண்ணலாம்? 11 அடிக்கலாமா? 11 4s are 11 0.12. கரெக்டா? கரெக்ட். அப்புறம் இது 0.03 moles வந்துடுது எனக்கு. அப்போ mass of carbon dioxide எவ்வளோ? mass of CO2 equals to 0.03 into 44. Hold on. I don't want mass of CO2. I want mass of carbon. So 0.03 into 12. 12 3s are 36. That's it. 0.36 grams. Okay. இப்போ percentage of carbon. Percentage of carbon equals to 0.36 by 1 into 100, which is 36%. இதே மாதிரி bromine percentage கண்டுபிடிச்சு வச்சிடலாமே. Guys, bromine multiply பண்ணி பார்த்துட்டீங்களா? I saw the T20 World Cup. Board help பண்ணதுக்கு thank you. Vicky Abhishek, welcome da. You did this question right. Well done da, well done. Okay, இது சொல்லு பார்க்கலாம். What is the value here? இத வேல்யூ கண்டுபிடிச்சோன்னா என்ன செய்யலாம்? பர்சன்டேஜ் ஆஃப் ஹைட்ரஜன் மொத்தமே 3 காம்பனன்ட் தான் இருக்கு. கார்பன், ஹைட்ரஜன், புரோமின். இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 100லேருந்து மைனஸ் பண்ணிட்டோன்னா ஆன்சர் வந்துடும். இதோட முடிச்சிட்டோம்டா ஆல்மோஸ்ட். வி ஆர் டன் வித் திஸ். ஓகே, ஸோ லெட் மீ see this one second. $60.2% வருதுடா. 60.2% வருது. ஓகே, ஸோ percentage of hydrogen equals to equals to 100 minus 36 plus 60 roughly. So 60 plus 36 is 96. 4% வருதுடா ஆன்சர். இன்டிஜர் வேல்யூ நியரஸ்ட் இன்டிஜர்னு போட்டிருக்கான்ல, அதில் பார்த்தோன்னா எனக்கு ஆன்சர் வந்து 4 வருது. வந்துச்சா உங்களுக்கு? 4 is correct. சூப்பர். எல்லாம் இப்போ ஐபிஎல் சண்டை போட ஆரம்பிச்சிட்டிங்களா? கரெக்டா. தேங்க்யூ கியூட்டி. சிஎஸ்கே. ஆல் ரைட் கைஸ், ஸோ ஐ திங்க் we are done with today's session. Okay, இன்னும் கொஞ்சம் questions இருக்கு. 25 questions கொஞ்சம் இருக்கு, but you guys can do it as a homework. We can see each other in the next class. Okay, எல்லா question typeும் இருக்கு. If you have any doubts in any question type, அதோட screenshot எடுத்துக்கோங்க. All right, by the way, you can join this channel also, and we have an official Telegram group. Okay, in the address போட்டிங்கன்னா you can be a part of the discussion for the next session JEE. Okay, in the meantime, you are feel free to contact me. My Telegram ID is @𝑑𝑟𝑠𝒍𝒐. Okay, thank you Murali, thank you so much. You like physics or mathematics? I love mathematics da. I love mathematics. Next to physics. And then chemistry. But I love teaching chemistry. I love studying maths and physics. I love teaching chemistry. Now only saw this video. Okay da. You can go for the full video. Check it out. We have wrapped up this session until 7:30. Alright guys, if you have any doubts, you can feel free to comment on this video. You can feel free to contact me in Telegram. You can feel free to raise the questions in the Telegram group also. Send a screenshot. That is always better. Okay, so I'm going to close the session for today. Thank you all. Thank you for your participation. Session 2 நல்லா பண்ணணும். நாளைக்கும் நம்மளுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி செஷன் இருக்கு. எல்லா செஷனும் அட்டெண்ட் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் கைஸ். ஐ வாண்ட் டு see you all in IIT. Okay, wish you all the best. Take care everybody. Physical chemistry கண்டிப்பா ஹேண்டில் பண்ணலாம்டா. Don't even worry about it. Okay, definitely we are going to do it. Nitya, welcome da. I'm fine. All right guys, take care everybody.
I'm looking forward to greater participation from you. Okay, take care guys. Yeah, bye bye.